சரி கவனி. லாஸ்ட் 3 கிளாஸஸா நாம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஓம்ஸ் லாவை பத்தி டீடைல்டா பார்த்தோம். ஜஸ்ட் ஓம்ஸ் லான்னு எடுக்காம ஓம்ஸ் லாவுக்கான எவிடன்ஸையும் ஆஃப்டர் கெட்டிங் ஓம்ஸ் லா புதுசா இன்ட்ரோ ஆகிற ரெசிஸ்டார் கம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற காம்பனண்ட்டை பத்தியும் டீடைல்டா படிச்சுட்டு ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இம்பார்ட்டன்ட். செகண்ட் கிளாஸ் அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசிஸ்டார் இன் சீரிஸ் அண்ட் பேரலல்ங்கிற சின்ன தியரி பார்த்துட்டு சீரிஸ் பேரலல் லாஜிக்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் டிஃபரெண்டா சால்வ் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸ் பயங்கர இம்பார்ட்டன்ட். அது வந்து நெட்வொர்க் அனாலிசிஸ் பண்ணிருக்கோம். ஃபார்வர்ட் போறது, ரிவர்ஸ் வர்றது, எப்படி ஹேண்டில் பண்றது நெட்வொர்க்க அப்படின்னு பார்த்திருப்போம். மேக்சிமம் ஒரு ப்ராப்ளத்திலேயே நான் ஒரு வெரைட்டி வர மாதிரி பண்ணிருப்பேன். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா செகண்ட் கிளாஸ்னா லெசன்ல ஒரு கான்பிடன்ஸை கிரியேட் பண்ற ஒரு கிளாஸா அமைஞ்சிருக்கும். நல்லா லெசனுக்குள்ள போற ஒரு கிளாஸா அமைஞ்சிருக்கும். தேர்ட் கிளாஸும் இம்பார்ட்டன்ட் தான். எப்படின்னா தேர்ட் கிளாஸ்ல தான் நம்ம கேவிஎல் கேசிஎல் பார்த்தோம். கரண்ட் லாவும் வோல்டேஜ் லாவும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மோர் தென் ஒன் பேட்டரி சர்க்கியூட்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற ஐடியா கிடைச்சிச்சு. ஏன்னா தேர்ட் கிளாஸுக்கு முன்னாடி வரையும் சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளம் தான் பார்த்துருக்கோம். மோர் தென் ஒன் பேட்டரி டச் பண்ணிருக்க மாட்டோம். அண்ட் தேர்ட் கிளாஸ் மோர் தென் ஒன் பேட்டரியை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத நாம என்ன பண்ணிருக்கோம், டீடைல்டா பார்த்திருக்கோம். இப்ப நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எனர்ஜி அண்ட் பவர் பத்தி படிக்க போறோம். முதல்ல படிக்க போறோம். அதை வச்சு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். கிளாஸோட எண்ட்ல ஃபியூஸ் பேஸ்டு ப்ராப்ளம் வந்து ஃபியூஸ் நம்ம வீட்டுக்கு போடுறோம்ல, அது எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த செக்மெண்ட்டுக்குள்ள வந்து கிளாஸை வைண்ட் அப் பண்ற மாதிரி வரும். ஒரு 20 ப்ராப்ளம்ஸ் கிட்ட இன்னைக்கு பார்த்தோம். ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் நாம பிசிக்ஸ் படிச்சாவே ரியாலிட்டியோட டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு ரியாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு டிவைஸ் என்ன பண்ணுது, எப்படி ஃபியூஸ் ரெடி பண்றது, டிவைஸ் எப்போ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணும், இது எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ப்ராப்ளம்ஸ்குள்ள போய் கண்டுபிடிக்க முடியும். உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபார்முலா எப்படி பிக் பண்றது, அதுக்கு என்ன மாதிரியான லாஜிக்ஸ் யூஸ் பண்ணும், அதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நான் எனர்ஜி அண்ட் பவர் இத தியரியா ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும். நான் இனிஷியலா எனர்ஜி கம் பவரோட பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான் எழுத போறேன். எனர்ஜினா கெப்பாசிட்டி டு டூ ஒர்க்னு சொல்லுவோம். நீங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னு பிளான் பண்ணீங்கன்னா அந்த ஒர்க்கை நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சம்திங் வேணும். அந்த சம்திங் தான் எனர்ஜி. சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க்னு சொல்லுவோம் பிசிக்ஸ் படி. எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் ஜூல். ஒர்க்கோட பேசிக் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த ஆஸ்பெக்ட்ல யூனிட் எழுதுனா நியூட்டன் மீட்டர். அப்ப ஜூல்னாலும் நியூட்டன் மீட்டர்னாலும் என்ன ஒண்ணுதான். இதான் எனர்ஜி. நீ எந்த ஒர்க் வேணாலும் பண்ணு, ஆனா அந்த சம்திங் இல்லாம பண்ண முடியாது. அந்த சம்திங் தான் என்னது, எனர்ஜி. அப்ப பவர்னா என்ன, ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்னு சொல்லலாம். இதான் பவர். எல்லாரும் ஒர்க் பண்ணுவோம், அதுல எந்த டவுட் இல்ல. நானும் ஒர்க் பண்ணுவேன், நீ ஒர்க் பண்ணுவ. அந்த ஒர்க்கை யார் பெட்டரா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பவர் ஜாஸ்தி. பவர் ஜாஸ்திங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து யோசிச்சா பவர் சூப்பரா புரியும். இப்போ ஒரு ஃபேனோட ஒர்க் என்ன, சுத்துறது. ஒரு பர்டிகுலர் டைம்ல ஃபேன் வந்து நிறைய ரவுண்ட் சுத்திருச்சுன்னா என்ன அர்த்தம், சூப்பரா சுத்துதுன்னு அர்த்தம். அப்படின்னா அதுக்கு பவர் ஜாஸ்தின்னு அர்த்தம். அப்ப பவர் ஜாஸ்திங்கிற ஆஸ்பெக்ட்ல யோசிச்சா நீ பவரை புரிஞ்சுக்க. நான் உன்னை ஒரு அடி அடிக்கிறேன், நீ விழுந்துட்ட, அப்படின்னா என் ஹேண்டுக்கு பவர் ஜாஸ்தின்னு அர்த்தம். மாத்தி யோசி, நான் உன்னை அடிச்சுட்டு நான் விழுந்துட்டேன், அப்படின்னா உன் பாடிக்கு பவர் ஜாஸ்தி. சோ பவரை பவரா பார்க்காம அது ஜாஸ்திங்கிற இடத்துல இருந்து யோசிச்சோம்னா சூப்பரா புரியும்னு சொல்ற, வேற ஒண்ணும் கிடையாது. ரேட் ஆஃப் டூயிங். சில நேரங்கள்ல இந்த ரேட்டுங்கிற வேர்டுக்கு அர்த்தம் புரியாது. நான் இதை வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டெஃபினிஷன்லாம் ரேட் வருதோ அங்கெல்லாம் நான் தேடி போயிருக்கேன். இந்த இடத்துல ரேட்டை வச்சு என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல ரேட்டை வச்சு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறப்ப நான் ஒரு தடவை தமிழ்ல இதுக்கு ஒரு மீனிங் பார்த்தேன். பவருக்கு வேலை செய்யும் வீதம்னு இருந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாரும் வேலை செய்வாங்க, எப்படி செய்யறான், வீதம் அப்படிங்கிறது என்னன்னா நல்ல விதமா செய்யறானா கெட்ட விதமா செய்யறானா, அந்த மாதிரி அதை என்ன ஆகுதுன்னா மீன் பண்ணுது. செமையா இருந்தது. அதான் ரேட் ஆஃப் டூயிங். எல்லாரும் செய்யணும். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பேஜை
10 நிமிஷத்துல படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டான். ஒரு ஸ்டூடெண்ட் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒப்பிக்கிறான். அப்ப 10 நிமிஷத்துலயே அந்த வேலையை முடிச்சு அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம என்ன சொல்றோம்? உனக்கு மெமரி பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றோம். கரெக்ட் தானே? அப்ப பவர்ங்கிறது பெட்டர் டேர்ம் தென் கம்பேர்ட் டு எனர்ஜி. செம டேர்ம். வேலை எல்லாரும் செய்வோம். யார் சூப்பரா செய்யறாங்க அவங்களுக்கு பவர் ஜாஸ்தி. இதை வச்சு பவரோட ஃபார்முலா எழுதிடலாம். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் தானே டெஃபினிஷன். ரேட்னா கீழே டைம் வரும். நீங்க டிடின்னு போடலாம், சிம்பிளா டீன்னு போடலாம். மேல ஒர்க் நீங்க டபிள்யூன்னு எழுதலாம், இல்லைன்னா டிடபிள்யூன்னு எழுதலாம், இல்லைன்னா சிம்பிளா டபிள்யூன்னு கூட போட்டுக்கலாம். இங்க வந்து காம்ப்ளெக்ஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபார்முலா ஒன்றும் பெருசா தேவைப்படல. இப்ப சால்வ் பண்ணுவோம். யூனிட் எழுது. ஒர்க்கோட யூனிட் என்னப்பா பாருங்க, நியூட்டன் மீட்டர். டைமுக்கு செகண்ட். ஆர்எல்ஸ் ஒர்க்னாலும் எனர்ஜினாலும் ஒன்னா. அப்போ ஒர்க்குக்கு பதில் ஜூல் அப்படிங்கிற அந்த யூனிட்டை ஃபாலோ பண்ணலாம். டைமுக்கு பதில் செகண்ட்ஸ். பவரை முதல்ல உள்ள எடுத்துட்டு வந்த சயின்டிஸ்ட் யாருன்னா ஜேம்ஸ் வாட். அவர் தான் இந்த டேர்மை கண்டுபிடிச்சாரு. அதனால அவரை ஹானர் பண்றதுக்கு அவரோட பேரே யூனிட்டா வச்சுட்டாங்க, வாட்ஸ் அப்படின்னு. நான் பர்சனலா என்ன பண்றேன்னா இங்க இருந்து ஒர்க் கண்டுபிடிச்சு இங்க எழுதுறாங்க. அப்போ ஒர்க்கோட ஃபார்முலா என்ன ஆகும்? பவர் இன்டூ டைம்னு வரும். ஒர்க்னாலும் எனர்ஜினாலும் ஒண்ணுதான். இதை வச்சு யூனிட் எழுதலாம்னு பிளான் பண்றேன். பவரோட யூனிட் என்னன்னா வாட்ஸ், டைமோட யூனிட் என்னன்னா செகண்ட்ஸ். அப்போ வாட்ஸ் செகண்ட்ஸ் தான் என்னது? எனர்ஜியோட இன்னொரு யூனிட். அப்ப ஜூலும் எழுதலாம், நியூட்டன் மீட்டர் எழுதலாம், வாட்ஸ் செகண்ட்ஸ் எழுதலாம். இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போறது, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வருதுன்னு டபுள் சைடுக்கு நீ என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆனா நம்ம ரெடி பண்ணி இருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னா எப்பெல்லாம் எங்கெல்லாம் எனர்ஜி அண்ட் பவர் வருதோ அங்கெல்லாம் நம்ம ரெடி பண்ண வேண்டிய பேசிக் கண்டென்ட். அதான் இது ரெடி பண்ணிருக்கோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படி பவர் அண்ட் எனர்ஜிக்கான ஃபார்முலாவை இது ரெடி பண்ணல. இப்ப நம்ம பண்ணிருக்கிறது பேஸ். நான் எங்க எனர்ஜி அண்ட் பவர் வந்தாலும் இதை ஃபர்ஸ்ட் நடத்திடுவேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு சூட்டபிளா அப்டேட். இப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு சூட்டபிளா அப்டேட் கிரியேட் பண்ணுவோம். எப்படி பண்றது? ஆல்ரெடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எனர்ஜி ஆர் ஒர்க்குக்கு ஒரு ஆர்ஜின் ஃபார்முலா படிச்சிருப்போம், V into Q. இதை நீங்க மறந்துடுவீங்கிறதுனாலதான் நான் இதுக்கு ஆர்ஜின் ஃபார்முலான்னு நானா ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். இது ஒன்னும் ஆர்ஜின் ஃபார்முலான்னு கிடையாது, நான் வச்ச பேர். சும்மா இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு பின்னாடி ரெஃபர் பண்ணிக்கலாம், லீட் எடுத்துக்கலாங்கிறதுனால அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த ஒர்க் ஆர் எனர்ஜியை இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஒர்க்குக்கு பதில் என்ன இருக்குன்னா V into Q. TST. Q/Tங்கிறது யாருப்பா? கரண்ட். அப்ப V into I. இதான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட பவர் ஃபார்முலா VI. இந்த ஃபார்முலால இப்போ ஓம்ஸ் லாவை இன்ஸ்டர்ட் பண்றேன். ஏன்னா நம்ம லெசன் படி கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ரெசிஸ்டார் தான் ஹைலைட்டட் டேர்ம். அதனால ஓம்ஸ் லா படி நான் V is equal to IR அப்படின்னு இதுல ஃபில் பண்ணா பவர் will become as I squared R. அதே ஓம்ஸ் லா படி I is equal to V by R அப்படின்னு நான் இந்த ஃபார்முலால ஃபில் பண்ணா பவர் will become as V squared by R. இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த பவர் ஃபார்முலா எல்லாத்தையும் இந்த இடத்துல ஃபில் பண்ணா எலக்ட்ரிசிட்டில, அதுவும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டில நாம யூஸ் பண்ண வேண்டிய எனர்ஜி ஃபார்முலா தான் கிடைச்சிரும். பவருக்கு பதில் VI T ரீடைல், பவருக்கு பதில் I squared R T ரீடைல், பவருக்கு பதில் V squared by R T ரீடைல். முடிச்சாச்சு. இதான் ஃபார்முலா. இதை வச்சு நாம என்ன பண்ணோம்? ப்ராப்ளம்குள்ள போகணும். ஏற்கனவே பார்த்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண அந்த ஸ்டைல், இது நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது நம்மளுக்கு இங்க ஈஸியா சால்வ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுல பயங்கர காம்ப்ளெக்ஸாலாம் ப்ராப்ளம் கிடையாது, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஜூல் என்ன சொல்றாருன்னா இந்த எனர்ஜியை ஹீட் எனர்ஜின்னு சொல்றாரு. ஜூல் ஏன் அப்படி சொல்றாரு அத கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். அதுல இருந்து ஜூல்ஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு டிராவல் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நம்ம இப்பயே கூட அந்த தியரி டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ராப்ளம் பாக்குறப்போ ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். அதனால சில ப்ராப்ளம் பார்த்து நாலேஜ் கெயின் பண்ணிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு ஒய் ஜூல் வந்து இதை ஹீட் எனர்ஜின்னு சொல்றாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சு ஜூல்ஸ் லாக்குள்ள போகாரு. வேற என்ன இதுல முக்கியமா இருக்குன்னா 1 யூனிட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து முக்கியமா இருக்கு. 1 யூனிட்னா 1 கிலோவாட் ஹார்னு சொல்லுவோம். 1 யூனிட்னா ஒண்ணும் கிடையாதுப்பா, நம்ம இபில கவுண்ட் ஆகுதுல அதுதான். இபில கவுண்ட் ஆகுறத 100 யூனிட் ஓடி இருக்கு, 200 யூனிட் ஓடி இருக்கு அப்படின்னு டெக்னீசியன்ஸ் வந்து மெஷர் பண்ணிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இப்படி சொன்னா ஃப்ரெண்ட்லியா இருக்காது. ஆனா நாம சயின்ஸ் படிக்கிறதுனால, பிசிக்ஸ் படிக்கிறதுனால இதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ஒன்ட்ட ஒரு அயன் பாக்ஸ் இருக்கு, அதோட பவர் 1 கிலோவாட். வேற எல்லா டிவைஸையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த அயன் பாக்ஸை மட்டும் ஒரு 1 hour யூஸ் பண்ணா அப்போ இபில 1 யூனிட் கவுண்ட் ஆயிடும். அப்ப நீ ஆப்ரேட் பண்ற டிவைஸோட பவர் அண்ட் டைம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கு.
எப்பெல்லாம் இந்த நம்பர் கிராஸ் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன ஆகும்? 1 யூனிட்னு ஒண்ணு. முன்னாடி அனலாக் இபி மீட்டர்ஸ் இருந்தது. ஒரு டிஸ்க் சுத்திக்கிட்டு இருக்கும். நம்ம நிறைய டிவைஸ் ஆன் பண்ணி விட்டோம்னா இந்த டிஸ்க் வேகமா சுத்தும். அதை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிக்கலாம். ஓகே, நான் நிறைய டிவைஸ் ஆன் பண்ணிருக்கேன், நல்லா கன்சம்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, அதனால ரீடிங் என்ன ஆகுதுன்னா கிரேட்டரா ஓடுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப டிஜிட்டல் கொண்டு வந்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னே புரியாது. உனக்கு இந்த இபி விஷயத்துல கான்ட்ரடிக்டா நிறைய ஒப்பீனியன் இருக்கலாம், எனக்கும் இருக்கு. பட் நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியல பிஸியா இருக்கிறதுனால. ஆல்சோ சார்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம போனாலும் அங்க ப்ராசஸ் லென்த்தியா இருக்கு, பண்ண முடியல. போய் சொன்னா பண்ணிடுவாங்க. ஓகே, தெரியாம தான் நடக்கும். ஆனா அதை நம்ம போய் சொல்லி அதை செயின் மாதிரி எடுத்துட்டு போய் இங்க கொண்டு வந்து சால்வ் பண்றதுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். பட் வாட் எவர் இட் இஸ், 1 யூனிட்டை இப்ப அப்டேட் பண்ணும். 1 கிலோ வாட்ஸ்னா 1000 வாட்ஸ். அப்ப இதை 1000 வாட் ஹார்னு எழுதணும். ஹாரை நீங்க மினிட்டா கூட மாத்தலாம். அப்ப 1000 into 60 போட்டு வாட்ஸ் மினிட்னு கூட எழுதணும். மினிட்டை நீங்க செகண்டா கூட மாத்தலாம். அப்ப 1000 into 60 into 60 போட்டு வாட் மினிட்டுக்கு பதில் செகண்ட்ஸ்னு கூட மாத்திடலாம். இதை மல்டிப்ளை பண்ணா 36 into 10⁵ வந்துடும். வாட் செகண்ட்ஸ்னாலும் ஜூல்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா வாட் செகண்டும் எனர்ஜியோட யூனிட் தான், ஜூலும் எனர்ஜியோட யூனிட். ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இதான் 1 யூனிட். இப்ப இந்த 1 யூனிட் இபி கவுண்ட் இருக்குல்ல, 300 யூனிட் ஓடுது, 400 யூனிட் ஓடுதுங்கிறாங்களா, இத்தனை யூனிட்டுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கலெக்ட் பண்றாங்களா, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னாடி சிலபஸ்ல இருந்தது. அப்புறம் தூக்கிட்டாங்க அதை. இப்பெல்லாம் அந்த கண்டென்டே போறது இல்லை. இது ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட். நம்ம எலக்ட்ரிசிட்டி படிக்கிறோம்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதை தெரிஞ்சுக்கிறோம். அதை மட்டும் கரெக்டா கலட்டி விட்டாங்க. ஏன்னா நம்ம இப்ப எவ்வளவு பே பண்றோம், என்ன மோட்ல பே பண்றோம்னு கத்துக்க ஆரம்பிச்சுட்டா கிளைம் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன் இவ்வளவு பே பண்ணணும், ஏன் என்ன லாஜிக் அப்படின்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சுவோம். அதனால அதை கத்துக்க விடுறது இல்லை. அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா தட்டி கழிச்சிட்டாங்க. ஒரு யூனிட் 2 ரூபா அப்படின்னா 100 யூனிட்டுக்கு 200 ரூபா தான் வரும். நம்ம 2000 ரூபா 3000 ரூபாய் பே பண்ணிருந்தா நம்ம கால்குலேஷன்ல கம்மியா தானே வருது, ஏன் இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் அகெயின்ஸ்டா, கவர்மெண்ட் பாலிசிக்கு அகெயின்ஸ்டா போற மாதிரி வரும். அதனால நம்ம பெருசா என்ன பண்றோம், அதை கண்டுக்கிறதுல. ஒரு ஃபேனோ ஒரு லைட்டோ ஒரு நாள் ஃபுல்லா ஓடுச்சுன்னா எவ்வளவு யூனிட் வரும் அப்படிங்கிற ஐடியாலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கம்மியா தானே ஓடணும், ஏன் ஜாஸ்தியா ஓடி இருக்குன்னு அடுத்த யோசனை வரும். அதனால அதை ஸ்டூடெண்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். தப்பு அது. ஹையர் ஸ்டடிஸ்லயும் இல்ல, எல்லாத்துலயும் தூக்கிட்டாங்க. ஓகே, அதனால டாரிஃப் ரேட்டும் சரி, டாரிஃப் எப்படி கால்குலேட் பண்றாங்க, யூனிட் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு இந்த ஜென்ரல் ஐடியா கொஞ்சம் கொஞ்சமா பீப்புள்ஸ் லெவல்ல குறையுது, பீப்புள் லெவல்லையும் குறையுது. ஓகே, பட் தேவையில்ல. நம்மளுக்கு நம்ம என்ன சிலபஸ்ல இருக்கோ அதை பார்க்கலாம். நம்ம பிளானிங்னா முதல்ல ப்ராப்ளம் டீல் பண்ணுவோம், ப்ராப்ளம்ல நாலேஜை கெயின் பண்ணுவோம், அப்புறம் ஜூல்ஸ் லாவுக்குள்ள வருவோம், ஜூல்ஸ் லால நாலேஜை கெயின் பண்ணுவோம், அதுக்கப்புறம் திருப்பி அதுல ப்ராப்ளம் போய் கிளாஸ் க்ளோஸ். எனக்கு ப்ராப்ளம் நம்பர் 31 எடுங்க, ப்ராப்ளம் நோட்ஸ்ல. An electric bulb is rated to 220 volt 100 watts. The power consumed by it when operates on 110 volt will be. இப்ப எல்லாரும் கவனிக்கணும். ஒரு பல்போட டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பல்போட பவர் 100 வாட்ஸ்ங்கிறாங்க, 220 வோல்ட்ங்கிறாங்க. அந்த பல்பை சப்போஸ் 110 வோல்ட்ல ஆப்ரேட் பண்ணா பவர் கன்சம்ஷன் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க லாஜிக்கலா அப்ரோச் பண்ணிடக்கூடாதுப்பா. உதாரணத்துக்கு 220 வோல்ட்டுக்கு 100 வாட்ஸ்னா 110 வோல்ட்டுக்கு 50 வாட்ஸ் அப்படின்னு லாஜிக்லாம் நீ எடுத்துடவே கூடாது. பெரிய தப்பாயிடும். நீ டெக்னிக்கலா தான் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ் இருக்குல்ல, பல்போட டீடைல்ஸ், இதை நாங்க ஹையர் லெவல்ல நேம் பிளேட் டீடைல்ஸ் சொல்றோம். பல்ப்னு கிடையாது, எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கும் இந்த பவரும் வோல்டேஜும் அவைலபிளா இருக்கும். இதை வச்சு அந்த டிவைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் நீ புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க எக்ஸாக்டா இவங்க சொல்ற அதே 220 வோல்ட் அந்த பல்பு கொடுத்துட்டீங்கன்னா 100 வாட் பிரைட்னஸ்ல க்ளோ ஆகும். நீங்க லெஸ்ஸரா கொடுத்தீங்கன்னா பிரைட்னஸ் கம்மியா க்ளோ ஆகும். கிரேட்டர் கொடுத்தீங்கன்னா 220 மேல் வோல்ட்டுக்கு மேல ஜாஸ்தி கொடுத்துட்டீங்கன்னா பளிச்சுன்னு எரிஞ்சு ஃபியூஸ் போயிடும். அப்ப எப்பயும் கிரேட்டர் என்ன பண்ணக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது. இதான் என்னது
இந்த மாதிரி நேம் பிளேட் டீடைல்ஸ்ல இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். இது ஒண்ணு. ரெண்டாவது, நாம பர்சனலா என்ன பண்ணலாம்னா, இந்த டீடைல்ஸை வச்சு பல்ப ஒரு ரெசிஸ்டாரா ட்ரீட் பண்ணலாம். பல்ப் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ட்ரீட் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம். எப்படின்னா, பவருக்கு V²/R ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல இருந்து R கண்டுபிடிச்சா V²/P வரும். V 220, P வந்து 100. சால்வ் பண்ணா 484 வரும். ஓகே தானே? சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ரெசிஸ்டாரா மாத்தலாம். அதனால ரெசிஸ்டாரும் பல்பு ஒண்ணுன்னு நீங்க சொல்லிட முடியாது. இப்ப இங்க ஒரு டியூப் லைட் இருக்கு மேல. அந்த டியூப் லைட்டோட பவர் 100 வாட்ஸ், வோல்டேஜ் 220. நான் அந்த டீடைல்ஸ் வச்சு இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 484ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் இன்னைக்கு மார்க்கெட் போய் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல 484 ஓம் ரெசிஸ்டார் வாங்கிட்டு வந்து இந்த டியூப் லைட் இருக்கிற இடத்துல டியூப் லைட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ரெசிஸ்டாரை கனெக்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா எனக்கு வெளிச்ச வருமானம் வராது. ஆனா இந்த டியூப் லைட் இப்ப என்ன கரண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதே கரண்ட்டை தான் இந்த 484 எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதனால இபில என்ன ஆகும், சேம் ரீடிங் தான் வரும். நம்ம சர்க்கியூட் அனாலிசிஸ் தானே பண்றோம். அப்ப எல்லா பல்பு, ஃபேன், ஏசி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நேம் பிளேட் டீடைல்ஸ் வச்சு ரெசிஸ்டாரா மாத்திட்டா ஈஸியா அனலைஸ் பண்ணிடலாம். அதனால நம்ம மாத்திக்கலாம், தப்பே கிடையாது. இன்னொரு பாயிண்ட்டையும் நான் இங்க அடிஷனலா சேர்த்துக்கிறேன். என்ன பாயிண்ட் அப்படின்னா, நான் ரெசிஸ்டார் இன் பேரலல், கெபாசிட்டர் இன் பேரலல் நடத்துறப்பே சொல்லியிருக்கேன். வீட்டுல இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பேரலல். இப்ப உங்க வீட்டுல ஒரு 10 லைட் 4 ஃபேன் இருக்குன்னா எல்லாமே பேரலா இருக்கும். அப்ப எல்லாரையும் நீ ரெசிஸ்டாரா மாத்தலாம். எல்லா ரெசிஸ்டாரும் பேரலா இருக்குன்னா ரொம்ப ஈஸியா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸியா ஒரு பில்டிங்கே சின்ன சர்க்கியூட்டா மாத்திடலாம். ஓகேவா? நீ போட்டு அந்த ஒயரிங் அதுன்னு எடுத்துட்டு வராமலே நீ அனலைஸ் பண்ணிடலாம். அதனாலதான் இப்படி மாத்தம். இப்ப இந்த பல்புக்கு 110 வோல்ட் கொடுத்திருக்காங்க, பவர் கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் சம்பந்தப்பட்ட பவர் ஃபார்முலா V²/R. V எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 110. ஆருக்கு பதில் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 484 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ஃபில் பண்ணுங்க. சால்வ் பண்ணா 25 வாட்ஸ். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. வோல்டேஜ் ரிலேட்டட் ஃபார்முலா எடுக்கணுமா இல்ல கரண்ட் ரிலேட்டட் ஃபார்முலா எடுக்கணுமான்னு டவுட் வரும். டேட்டா வில் சப்போர்ட் எந்த ஃபார்முலா எடுக்கணும். டேட்டா சப்போர்ட் பண்ணனா நம்ம மூளையை போட்டு யோசிச்சு எடுக்கணும். அது நம்ம அடுத்த ப்ராப்ளத்துல யோசிப்போம். இந்த ப்ராப்ளம் அவ்வளவுதான். ஆனா இந்த ப்ராப்ளம் தாண்டி நம்மளுக்கு சில ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பல்போட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லா டிவைஸையும் ரெசிஸ்டாரா மாத்திக்கலாங்கிற ஒரு தாட் இருக்கு. அது இல்லாம லாஜிக்கலா நீ என்ன பண்ணக்கூடாது, ஆன்சர் எடுக்கக்கூடாது, டெக்னிக்கலா தான் எடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் கிடைக்குது. டேட்டா வச்சு பவர் அண்ட் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிற ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சிம்பிள் ப்ராப்ளம், ஆனா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற ப்ராப்ளம். கொஞ்சம் நம்ம வீடு, பில்டிங் அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். இந்த டிவைஸ் எல்லாம் இனிமேல் டிவைஸ் கிடையாது, ரெசிஸ்டாரா பாவிச்சுக்கலாம், ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்ஸ் என்ன ஆகுதுன்னா கிரியேட் ஆகுது. டிக் பண்ணிருங்க. 32 இம்பார்ட்டன்ட் பா. A heater coil is cut into 2 equal parts. Only one part is now used in the heater. The heat generated will now be. ஹீட்ங்கிறது எனர்ஜி. எனர்ஜிக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு, நம்ம இப்பதான் டெரைவ் பண்ணோம். ஒரு ஃபார்முலா என்னன்னா V²/RT, இன்னொரு ஃபார்முலா I²RT. நான் இந்த கொஸ்டினுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்க போறேன். எடுத்துட்டு டெக்னிக்கலா எது கரெக்ட்னு ஃபைனலைஸ் பண்ண போறேன். டெக்னிக்கலா கரெக்டா ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு லாஜிக்கலா சில டவுட் வரும். உனக்கு வர்ற டவுட்டையும் ரெக்டிஃபை பண்ண போறேன். இதான் பிளான். இப்ப இதுல இந்த ஃபார்முலா எடுக்கணுமா அந்த ஃபார்முலா எடுக்கணுமாங்கிற ஹிண்ட் வந்து கொஸ்டின்ல இல்ல. வோல்டேஜ், கரண்ட் ஏதாவது டேட்டா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், யோசிச்சிடலாம். அந்த மாதிரி எந்த டேட்டாவும் இதுல இல்ல. அதனால நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா வச்சு டீல் பண்ண போறேன். ஒரு ஹீட்டர் காயில் சொல்லியிருக்காங்க. எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸா ஃபீல் பண்ணலாம்னு இப்பதான் முடிவு பண்ணோம். அதனால இந்த ஹீட்டர் காயிலோட ரெசிஸ்டன்ஸ் Rன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஹீட்டர் காயில அப்படியே யூஸ் பண்றப்ப எவ்வளவு ஹீட் வருதுன்னா H ஹீட் வருதுன்னு நானும் அசியூம் பண்ணிக்கிறேன். VT ரீடைன், ஆருக்கு பதில் RP. இப்ப இந்த ஹீட்டர் காயில ரெண்டு ஈக்குவல் பார்ட்டா கட் பண்றாங்க. அப்ப ரெண்டு பார்ட்டா கட் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும், பாதி பாதியா பிரிஞ்சிரும். அப்ப R/2 R/2 வந்துடும். இதுல ஒரு பார்ட்டை தான் யூஸ் பண்றாங்க. இப்ப ஜெனரேட் ஆகிற ஹீட் கேட்கறாங்க, அதை H' எழுதுறான். V²T ரீடைன் பண்றான். R இருக்கிற இடத்துல R/2 எழுதிடலாம். by 2 மேல போயிடும்.
ரவுண்ட் பண்ணிருக்கிற இந்த டேர்ம் தான் ஃபுல் காயில் யூஸ் பண்றப்ப ஜெனரேட் ஆகுற ஹீட். அப்ப ஹாஃப் காயில் யூஸ் பண்றப்ப ஜெனரேட் ஆகுற ஹீட் டபுள் தி டைம்ஸ் ஆஃப் ஃபுல் காயில் ஹீட்டா எனக்கு என்ன ஆகுதுன்னா வருது. இது இதுல கிடைக்கிற ஆன்சர். இப்ப அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். திருப்பி ரெண்டா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபுல் காயில், அப்ப ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் வரும். அப்ப ஜெனரேட் ஆகிற ஹீட் ஹெச்னு போடுறேன். ஐ ஸ்கொயர்டு ஆருக்கு பதில் ஆர் டிஎஸ்டி அப்படின்னு எழுதிட்டேன். அப்புறம் இந்த ஃபுல் காயில ரெண்டு ஈவன் பீஸா கட் பண்ணி ஈக்குவலா கட் பண்ணி அதுல ஒரு பார்ட் யூஸ் பண்றோம். அப்ப என்ன ஹீட் ஜெனரேட் ஆகுதோ அது ஹெச் டாஸ்ன்னு எழுதுறான். ஐ ரீடைன் பண்றேன். ஆருக்கு பதில் R/2ன்னு எழுதிட்டேன். டி ரீடைன். இப்ப நான் ரவுண்ட் பண்ற போர்ஷன்ஸ் எங்க இருக்குன்னா ஃபுல் காயில் யூஸ் பண்றப்ப வர ஹீட்டா இருக்கு. அப்ப ஹாஃப் காயிலுக்கான ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் காயில் ஹீட் பை 2. இது இந்த ஃபார்முலால வர ஆன்சர். ஆக்சுவலா இதான் கரெக்ட், இது தப்பு. எப்படின்னு முதல்ல டெக்னிக்கலா யோசிக்கும். இப்ப இது ஃபுல் ஹீட்டர் காயில்னு இமேஜின் பண்ணிக்க. இதை கொண்டு போய் நான் எங்க கனெக்ட் பண்ணுவேன்னா பிளக் பாயிண்ட்ல தான் கனெக்ட் பண்ணுவேன். பிளக் பாயிண்ட்ல ஒரு 220 வோல்ட் வரும். அப்ப இங்க விக்கு பதில் என்ன பண்ணலாம், 220ன்னு போட்டுக்கலாம். இதை ரெண்டா கட் பண்ணி ஹாஃப் காயில் யூஸ் பண்ண போறேன். அந்த ஹாஃப் காயில எங்க கனெக்ட் பண்ணுவேன், அதே பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுவேன். அப்ப திருப்பி விக்கு பதில் என்ன வரும், அதே 220 தான் வரும். அப்ப வி கான்ஸ்டன்டா இருக்கு. வி கான்ஸ்டன்ட்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதா பெஸ்ட். இப்ப இங்க வருவோம். நான் என்ன பண்றேன்னா இனிஷியலா ஃபுல் காயில் யூஸ் பண்றேன். அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆர், அப்ப சம் கரண்ட் என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. இப்ப இதை ரெண்டா கட் பண்ணி ஹாஃப் காயில் யூஸ் பண்ண போறேன். இப்ப ரெசிஸ்டன்ஸ் குறையுது. ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல சிம்பிளா ஐக்கு பதில் ஐன்னு நீ என்ன பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. புதுசா வர ஐ என்னன்னு நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணாதான் கரெக்ட். கண்டுபிடிக்காம அப்படியே வச்சு பண்ணா இது என்னது, தப்பு. நம்ம மூளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லாது, கேஷுவலா எடுத்துட்டு போயிடும். அதனாலதான் இது தப்புன்னு சொல்றேன். ப்ராபபிளி ஐ இன்க்ரீஸ் ஆகுதுல, அது எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணா இதே ஆன்சர் தான் வரும். சால்விங்ல நீ ஓம்ஸ்லாவே எடுத்துட்டு வர. நம்ம ஓம்ஸ்லாம் வச்சுதானே இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிருக்கோம். அப்புறம் எதுக்கு ஏன் தலையை சுத்தி மூக்க தொடணும். அப்ப நீ சரியான ஃபார்முலாவை பிக் பண்ணு. ஒன்லைன்ல என்ன ஆயிருந்தா ஆன்சர் வந்துருக்கிறது என்னோட தாட். அதனாலதான் இதை வச்சு போ, இதை வச்சு போகாதான்னு சொல்றேன். இதை வச்சு போலாம். நீ இந்த இடத்துல கரெக்டா என்ன பண்ணணும், டேட்டா போடணும். போட்டா இதுல என்ன ஆன்சர் வந்துச்சோ அதேதான் வரும். ஸோ அதனால இதுக்குள்ள போயிரு ஈஸியா இருக்கும். அப்ப டெக்னிக்கலா இப்ப நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆனா லாஜிக்கலா உனக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட், ஃபுல் ஹீட்டுக்கு ஃபுல் காயிலுக்கு ஃபுல் ஹீட்னா ஹாஃப் காயிலுக்கு பாதி ஹீட் தானே சக்சஸ் ஆகும். ஹாஃப் காயிலுக்கு எப்படி டபுள் ஹீட் வரும் அப்படின்னு லாஜிக்கலா ஒரு டவுட் வரும். கரெக்ட் தானே, ஒரு ஹீட்டர் காயில் எடுக்கிறோம், ஃபுல் ஹீட் வருது. அதை நீ பாதி யூஸ் பண்ணா பாதி தானே வரணும், அது எப்படி டபுள் ஆகும் அப்படிங்கிற டவுட் வரும். நீ கொஞ்சம் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை உள்ள லோட் பண்ண. நான் என்ன சொன்னேன், ஒரு டிவைஸுக்கு தேவையான அளவு கொடுத்தா ஒழுங்கா வேலை செய்யணும்னு சொன்னேன். தேவையோட கம்மியா கொடுத்தா ஒழுங்கா வேலை செய்யாது. இப்ப இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கிற வி இந்த காயிலுக்கு பத்தலைன்னு வச்சுக்குவோம், அப்போ ஒழுங்கா வேலை செய்யாது. இப்ப நான் கொடுத்திருக்கிற வி ஹாஃப் காயிலுக்கு ரொம்ப சூப்பர்பா இருந்ததுன்னா என்ன ஆகும், சூப்பரா வேலை செய்யும். அப்ப லாஜிக்கலாவும் இது என்னது, கரெக்ட் தான். ஆனா ஆரம்பத்துல நம்ம திங்க் பண்றப்ப தப்பு மாதிரி தோணுச்சு. ஏன், நம்ம லாஜிக் தப்பு. இப்ப இன்னொரு பாயிண்டையும் சொல்றேன். இப்ப இதுல வந்து நார்மலா ஒரு வோல்டேஜ் கொடுக்குற ஹீட் வருது. அதே வோல்டேஜ பாதி காயில் கொடுக்குறப்ப என்ன ஆகுது, டபுள் தி ஹீட் வருதா. அதனால அந்த காயில் மெல்ட் ஆகலாம், டேமேஜ் ஆகலாம். டேமேஜ் ஆகுமான்லாம் இங்க கேட்கலாம். போன ப்ராப்ளத்துல யோசிச்சு பாரு. 220 வோல்ட் கொடுத்தா கரெக்டா வேலை செய்யும், லெஸ் கொடுத்தா ஒழுங்கா வேலை செய்யாது. எபோவ் 220 கொடுத்தா என்ன ஆகும்னு சொன்னா பளிச்சுன்னு எரிஞ்சுதான் ஃபியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கு. அது எப்படி அதுவா ஃபியூஸ் ஆயிரும், ஆகாது. அதோட வேலையை செய்யறப்ப அது செய்ய முடியாம என்ன ஆயிரும்னா டவுன் ஆயிரும். அதே தான் இங்கேயும். நீ கொடுக்குற வோல்டேஜ் சப்போஸ் டு பி ஹாஃப் காயிலுக்கு எக்ஸஸா இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. இதுல ஹீட் என்ன ஆயிரும், டபுள் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த காயில் டேமேஜ் ஆயிருக்கலாம், அதுவும் நடந்திருக்கலாம். இப்படியும் லாஜிக்கலா யோசிக்கலாம். அதனால லாஜிக்கலா யோசிக்கிறது, லாஜிக்கலா யோசிச்சு இந்த ஆன்சர் தானே வந்திருக்கணும், இது வந்திருக்கே அப்படின்னா நம்ம லாஜிக் ராங்னா. அப்ப ஆன்சரை முடிவு பண்ணிட்டு லாஜிக் தேடக்கூடாது, சரியான லாஜிக்கே எடுத்துட்டு வரணும். சரியான லாஜிக் எப்படி எடுத்துட்டு வர்றது, நம்மளுக்கு தேவையே இல்லை. நான் அதான் போன ப்ராப்ளத்துல சொன்னேன், லாஜிக்குள்ளே போகாத, மாட்டிக்குவேன். நீ டெக்னிக்கலா அப்ரோச் பண்ணு. அப்ப வியா ஐயா எந்த ஃபார்முலா யூஸ் பண்றது. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல கிவன் டேட்டாலே வி ஹைலைட் ஆகுது, நான் தான் அந்த ஃபார்முலா யூஸ். இதுல எதுவும் ஹைலைட் ஆகல அப்படின்னா நான் என்ன பண்ணும், யோசிச்சு பண்ணணும். மேக்சிமம் ஆஃப் ப்ராப்ளத்துல வியா ஐயா அப்படிங்கிறது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதனால நீ கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் பாக்குறப்பதான் நல்ல ஐடியா கிடைக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேகமா இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபுல் காயில் ஃபுல் ஹீட், ஹாஃப் காயில் ஹாஃப் ஹீட்னு டிக் பண்ணிட்டு போயிடும். டிக் பண்ணிருங்க. இப்ப 32 டிக் பண்ணிருங்க, 33 எடுங்க. 33 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இது ஒரு டிசைன் ப்ராப்ளம்.
A filament bulb 500 watts 100 volt is to be used in 230 volt main supply. When a resistance R is connected in series, it works perfectly and the bulb consumes 500 watts. The value of R is, கவனிங்கப்பா, first bulb அதோட பவர் கொடுத்திருக்காங்க 500 வாட்ஸ், வோல்டேஜ் வந்து 100 வோல்ட்ங்கறாங்க. நான் முதல்ல இந்த பல்ப் என்ன பண்றேன்னா இதோட டீடைல்ஸ் வச்சு ரெசிஸ்டன்ஸா மாத்த போறேன். நோட்ஸ் பார்க்காதீங்க, போர்டை பாருங்க. P is equal to V squared by R. இதுல இருந்து R கண்டுபிடிச்சா V squared by P ன்னு வரும். V 100, P 500 சால்வ் பண்ணா 20 ஓம் வந்துரும். இந்த டீடைல்ஸை வச்சு பல்ப் எக்ஸ்பெக்ட் பண்ற கரண்ட்டையும் கண்டுபிடிக்க போறான். P is equal to VI. இதுல இருந்து I கண்டுபிடிச்சா P by V ன்னு வரும். P எவ்வளவு இருக்குன்னா 500, V எவ்வளவு இருக்குன்னா 100, சால்வ் பண்ணா 5 ஆம்பியர்னு வரும். நீங்க பல்போட பெர்ஃபார்மன்ஸை இந்த டேட்டா வச்சும் புரிஞ்சுக்கலாம், இதை வச்சும் புரிஞ்சுக்கலாம். நீங்க 100 வோல்ட் கொடுத்தீங்கன்னா பல்ப் பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். எபோவ் 100 கொடுத்தா டேமேஜ், லெஸ் தென் 100 கொடுத்தா ஒழுங்கா வேலை செய்யாது. அதே மாதிரி 5 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா பல்ப் பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். எபோவ் 5 ஆம்பியர்னா டேமேஜ் ஆயிரும், லெஸ் தென் 5னா என்ன அப்படின்னா ஒழுங்கா வேலை செய்யாது. அப்ப நீ இந்த டேட்டா வச்சு கூட அதை புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, இந்த கரண்ட்டையும் வோல்டேஜையும் வச்சு கூட நீ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் பை ஓம்ஸ்ல. அப்பயும் இதே ஆன்சர் தான் வரும். அதனால இந்த ரூட்ல பண்ணலாம், வேற ரூட்ல பண்ணிருக்கு நோட்ஸ்ல அப்படின்னு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 டேட்டா இருந்ததுன்னா மித்த 2 டேட்டாவை நீ என்ன பண்ணிக்கலாம், எந்த ஸ்டைல்ல வேணாலும் கண்டுபிடிச்சு when it works perfectly, when it is not, when it is go down அப்படிங்கறதெல்லாம் ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டைல். இப்படிப்பட்ட பல்பை வாங்கிட்டு வந்து ஒரு 230 வோல்ட் சப்ளையோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா டேமேஜ் ஆயிருப்பா. ஏன், இதுக்கு டாலரன்ஸே 100 தான். அப்ப நம்ம ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஜாஸ்தி கொடுத்தா கெட் டேமேஜ். அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ சீரீஸ்ல போட சொல்றாங்க. சீரீஸ்ல போட்டு இந்த பல்பை பெர்ஃபெக்ட்டா வேலை செய்ய வைக்க சொல்றாங்க. அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. இதுதான் கொஸ்டின். சீரீஸ் சர்க்கியூட்னு ஒரு ஆஸ்பெக்ட் வர்றதுனால நான் கரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன், இல்லைன்னா நான் இதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு சந்தேகம் வரும், போன ப்ராப்ளத்துல பண்ணல, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல பண்ணல, இதுலயே கரண்ட் கண்டுபிடிக்கணுங்கிற டவுட் வரும். சீரீஸ்னு ஒரு ஆஸ்பெக்ட் வர்றதுனால இப்படி பண்ணிருக்கேன். இங்க என்ன நடந்துச்சோ, இந்த டிசைன்ல என்ன நடக்க போகுதோ இது அப்படியே எனக்கு ரியல் டைம்லயே நடந்துருக்கு. 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் போற அந்த லீவ்ல நானும் என் ஃப்ரெண்டு செந்தில் ஆனந்த்னு ஒரு பையனும் சிங்காரத்தோப்புல ஒரு சந்துக்குள்ள, இந்த கேரளா மிஸ் ஆப்போசிட்ல, பழைய கேரளா மிஸ் ஆப்போசிட்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சொல்லித்தர, சர்க்கியூட் சொல்லித்தர ஒரு பர்சன்ட்ட கிளாஸுக்கு சேர்ந்தாச்சு. கடைசியா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த ஒரு 10 நாள் கிளாஸ் முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுலதான் இந்த காம்போனன்ட் பத்தி எல்லாம் கத்துக்கிறோம், எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுலாம் கத்துக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட்ல நாங்க லேம்பை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சர்க்கியூட்டை ரெடி பண்ணி அந்த சர்க்கியூட்ல லேம்ப் எல்லாம் கனெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிருக்கோம். நாங்க என்ன லேம்ப் பர்ச்சேஸ் பண்ணோம்னா, டியூப் லைட்டே ஒல்லியா சின்னதா நீளமா இந்த சைஸ்ல இருக்கும், அந்த லேம்ப் எடுத்தோம். பழைய எமர்ஜென்சி லைட்லாம் அந்த மாதிரிதான் இருக்கும். அது ஆக்சுவலா 110 வோல்ட் லேம்ப். எங்க சர்க்கியூட்ல 200 வோல்ட்டுக்கு மேல வரும். சோ லேம்பை கனெக்ட் பண்ணோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா 200 எவ்வளவுக்கு 110க்கு 200 கொடுத்ததுனால பளிச்சுன்னு எரியுது. அப்பயே நான் அவன்கிட்ட சொல்றேன் செந்தில்கிட்ட, டேய் இதுவே நல்லா எரியுது, இதே வீட்டுல யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அது போயிடுச்சு. அன்னைக்கு எங்களுக்கு இருந்த அறிவுக்கு ஏன் ஃபியூஸ் ஆச்சுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணோம், சர்க்கியூட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, சர்க்கியூட் எல்லாம் பிரச்சனை இல்லை, லேம்ப் தான் பழசு கொடுத்துட்டாங்க போல அப்படின்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி கடைக்கே எடுத்துட்டு கொண்டு போய் கேட்டோம்னா அவங்க பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, நீங்க தப்பா கனெக்ட் பண்ணி ஃபியூஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம், எல்லாம் போயாச்சு. அதுக்கப்புறம் இந்த டிசைன் பாக்குறப்ப, படிக்கிறப்ப, கடைக்கார சொன்ன சில ஐடியாஸ் எல்லாம் வச்சு யோசிக்கிறப்பதான் ரியாலிட்டி புரிய ஆரம்பிச்சு. லோ வோல்டேஜ் டிவைஸை வாங்கி நீ ஹை வோல்டேஜ்ல கனெக்ட் பண்ணா அது காலி ஆயிரும். அப்ப நான் வாங்குறப்ப என்ன பண்ணிருக்கணும், 200 வோல்ட் லைட் வாங்கியிருக்கணும் தாங்குற மாதிரி. தப்பா வாங்கியாச்சு, இதுதான் பிரச்சனை. ஆனா ரொம்ப ஈஸியா அதை சார்ட் அவுட் பண்ணிருக்கலாம். ஒரு ரெசிஸ்டார சீரீஸ்ல போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன அவங்க கண்ட்ரோலா இருந்திருக்கும். அதான் சொல்றேன், அன்னைக்கு அந்த ஐடியா இல்ல. இப்ப அந்த ஸ்டோரியை ஏன் நான் இங்க சொல்றேன், அது ஸ்டோரி கிடையாது, ரியல் இன்சிடென்ட் தான். அதை ஏன் நான் இங்க சொல்றேன்னா, ஃபியூச்சர்ல ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு சாப்டர் நம்ம படிப்போம். அப்ப இதே ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகும். ஆனா ரெசிஸ்டாருக்கு பதில் கெப்பாசிட்டர், ரெசிஸ்டாருக்கு பதில் இண்டக்டார் போட்டு அனலைஸ் பண்ணுவோம். அப்ப இந்த கொஸ்டினை வச்சு அங்க லீட் எடுப்பான். அப்ப நான் இந்த ஸ்டோரியை ரிப்பீட் பண்ணா உனக்கு ஈஸியா என்ன ஆயிடும், இந்த இடத்துல இருக்கு படிச்சிருக்கோங்கிறது ரீவைண்ட் ஆயிடும். ஸ்டோரி ஞாபகம் இருந்ததுன்னா இந்த கொஸ்டினை நீ இன்ட்ரெஸ்டிங்கா பாப்பங்கிறதுனால இதை சேர்த்து சொல்லியிருக்கேன். ஏன்னா அது இல்லாமலே இது புரியும், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அது இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. இப்ப வருவோம். இப்ப இங்க நீங்க எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் போடணுங்கிறதா அவங்களோட டிமாண்ட்.
நீ பாட்டு கண்ணாமுன்னான்னு போட முடியாது. நீ பாட்டு ஜாஸ்தியா போட்டா பயங்கரமா போட்டுக்கலாம் அப்படின்னா பல்ப் க்ளோ ஆகாது. நீ திருப்பி கம்மியா போட்டா பல்ப் ஃபியூஸ் போயிடலாம். அப்போ பல்ப் பர்ஃபெக்டா ஒர்க் பண்ற அளவுக்கு நீ ரெசிஸ்டன்ஸ் போடணும். பல்ப் பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணா 5 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகணும். அப்ப இங்க 5 ஆம்பியர் கரண்ட் வர்றதுக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் போடணும் அப்படின்னு யோசிக்கணும். இது ஆக்சுவலா பல்ப் தான். ஆனா நம்மளோட சினாரியோ படி இதை ரெசிஸ்டாரா ட்ரீட் பண்ணலாம். அப்ப இதோட வேல்யூ என்ன இருக்கு? 20 ஓம். அதை இங்க போட்டுடலாம். இப்ப இது பல்ப் கம் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல இருக்கிற மாதிரி அர்த்தம். சீரீஸ்ல நீங்க ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி கீழே எழுதுறான், மேல வோல்டேஜ் எழுதிருக்கான். வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ் தான் கரண்ட், விச் இஸ் 5 ஆம்பியர். 5ஐயும் 230 கேன்சல் பண்ணா 46 வரும். கிராஸ் பண்ணா 20 பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 46. R will become as 26 ohm. முக்கியமான ப்ராப்ளம் வரல, இந்த லெசன்ல வர மாட்டேங்குது, அந்த லெசன்ல வருது. ஓகேதானே? அதனால நல்ல ஞாபகம் வச்சு டிசைன் இதெல்லாம். இப்பெல்லாம் இந்த பிரச்சனை வர்றதே இல்லப்பா. இப்பெல்லாம் அந்த நீளமா ஒல்லியா ஒரு லைட் இருக்குல்ல, அதுவே 200 வோல்ட் 220 வோல்ட் தாங்குற மாதிரிதான் மேனுஃபேக்சரே ரெடி பண்றாங்க. எங்க வீட்டுல கொலு வைப்போம். லாஸ்ட் இயர் ஒரு கட்டிலுக்கு அடியில வெளிச்சம் வரணுங்கிறதுனால ஒரு லைட்டை என்ன பண்ணனா வாங்கினேன். அந்த லைட் சின்னதான், இவ்வளவுதான் இருக்கும், இந்த அளவுக்கு தான் இருக்கும், கையில பாதிதான் இருக்கும். அதுக்கு நம்ம டைரக்டா இபி சப்ளை கொடுக்கலாம், 220 வோல்ட் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களே அப்படிதான் டிசைன் பண்றாங்க. மேபி அவங்க லோ வோல்டேஜுக்கு டிசைன் பண்ணிருந்தா அவங்களே இந்த மாதிரி ரெசிஸ்டார் எல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணி உள்ளே வச்சிருப்பாங்க. நம்ம அதை வாங்கி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி. அதனால இப்போ பிரச்சனை எல்லா டிவைஸும் இபி சப்ளைக்கு ஃபேவரா ரெடி பண்ணிருக்காங்க. எல்லா டிவைஸ்லயும் நீ நேம் பிளேட்ஸ்ல பாத்தீங்கன்னா 210 to 230 அப்படின்னு ரேஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் அது அடாப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் டிசைன் பண்ணுவாங்க. ஆனா நம்ம நார்மலா தியரி படிக்கிறப்ப சிங்கிள் நம்பர் தான் எடுத்து அந்த மாதிரிதான் எடுத்துட்டு அனலைஸ் டிக் பண்ணிருங்க. 34 ஹோல்டுல வைங்க. ஜூல்ஸ்ல பார்த்துட்டு அதை பத்தி படிப்போம். இப்ப எனக்கு அடுத்து 35 எடுங்க. அகைன் இம்பார்ட்டன்ட் போடுங்க. Two bulbs mark 60 watts 220 volt and 100 watts 220 volt are connected in series, and the series combination is now connected across a 220 volt main supply. The power dissipated in the circuit is, இது சம क्वेश्चन பா. இது ரெண்டு பல்ப் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பல்ப் 1 பல்ப் 2. பல்ப் 1ஓட பவர் வந்து 60 வாட்ஸ், வோல்டேஜ் 220 வோல்ட். பல்ப் 2ஓட பவர் வந்து 100 வாட்ஸ், வோல்டேஜ் என்ன அப்படின்னா அதுவும் 220 வோல்ட். இந்த ரெண்டு பல்பை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. யாரோட சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா அகைன் 220 வோல்ட் சப்ளையோட சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த சீரீஸ் சர்க்கியூட்டோட பவர் கன்சம்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. முதல்ல ப்ரொசீஜர் படி நடத்திடுறாங்க, அதுக்கப்புறம் ஷார்ட்கட் ஃபார்முலா தரேன். நீ எக்ஸாம்ல தாராளமா ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், போர்டு என்ட்ரன்ஸ் எதுவா இருந்தாலும். ஆனா ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ண ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை வர ஆகும். அது என்ன ப்ரொசீஜர் தெரிஞ்சா அது தெரியும். சரி, ப்ரொசீஜருக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் இந்த பல்ப்ஸ் எல்லாத்தையும் ரெசிஸ்டன்ஸா மாத்து. P is equal to V squared by R. இதுல இருந்து R கண்டுபிடிச்சா V squared by P ன்னு வந்துரும். இதை வச்சு பல்ப் 1ஓட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். V220, பவர் வந்து 60 போட்டோம் அப்படின்னா எனக்கு 806.67 ஓம். அதே மாதிரி இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. பல்ப் 2ஓட ரெசிஸ்டன்ஸ் V வந்து எவ்வளவுனா 220, பவர் வந்து எவ்வளவுனா 100. சால்வ் பண்ணா எனக்கு 484 ஓம். இந்த பல்பை தூக்கிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டுருங்க. அப்ப இது 806.67 ஓம், இது 484 ஓம். கிளியரா தெரியுது ரெண்டு பல்பு சீரீஸ்ல இருக்கு. சீரீஸ்ல ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 1290.67 ஓம்னு வந்துடும். ஒரே ஒரு சப்ளை இருக்கு, விச் இஸ் 220 வோல்ட். இப்ப நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்னா இந்த சர்க்கியூட்டோட பவர் கண்டுபிடிச்சிடலாம். வோல்டேஜ் இருக்கிறதுனால நான் V ஸ்கொயர் பை R யூஸ் பண்றேன். விக்கு பதில் 220 ஸ்கொயர்டு, ஆருக்கு பதில் எவ்வளவு அப்படின்னா 1290.67. எக்ஸாக்டா சால்வ் பண்ணா 37.5 வாட்ஸ். இதான் ஆன்சர். பட் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நான் கொடுக்கிற ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். when devices are connected in series, பவர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. when devices are connected in parallel, பவர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீ யூஸ் பண்ணா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்ன கண்டிஷன்னா டிவைஸோட வோல்டேஜ் எவ்வளவுப்பா இருக்கு 220,
கனெக்ஷன் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு 220. எல்லாம் ஒரே நம்பரா இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு டிவைஸ் ஆர் கனெக்ஷன் வோல்டேஜ் எந்த நம்பர் மாறினாலும் நீ ப்ரொசீஜர் தான் போய். ஓகே, இதுல எல்லாம் ஒரே நம்பரா இருந்ததுன்னா பிரச்சனை இருக்கு. இப்பதானே நான் போன ப்ராப்ளத்துல சொன்னேன், எல்லா டிசைனர்ஸும் இப்ப என்ன பண்றாங்க, இபி சப்ளைக்கு ஃபேவரா, இபி சப்ளை இது இபி சப்ளைக்கு ஃபேவரா தான் டிசைன் பண்றாங்க. அதனால ரியாலிட்டியில எல்லாம் என்னது, ஒரே நம்பர். நம்மளோட கொஸ்டின் செட்டர் நம்மள குழப்பறதுக்கு வேற நம்பர் கொடுத்து விடலாம். யாரும் இந்த ப்ரொசீஜர் படிக்கிறதே இல்லை, எல்லாரும் ஷார்ட்கட் தான். ஈஸியா இருக்கு ஃபார்முலா அப்படின்னா அதுல போயிருவாங்க. அப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு நம்பர் மாறிடுச்சுன்னா அப்ப ப்ரொசீஜர் தான் வேலை செய்யும். அதனால ப்ரொசீஜரை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட்குள்ள போ. ப்ரொசீஜரை ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸாம்ல ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணு. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, இப்ப எனக்கு 2 டிவைஸ் சீரீஸ்ல இருக்கு. அப்ப பவர் இன் சீரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. இதுல ஃபர்ஸ்ட் டிவைஸோட பவர் வந்து 60 வாட்ஸ், ரெண்டாவது டிவைஸுக்கு 100 வாட்ஸ். பொறுமையா உட்காந்து சால்வ் பண்ணி பாரு, இதே 37.5 வாட்ஸ் தான், மாறாது. இது பெஸ்ட், முடிச்சிடலாம், 2 லைன்ல முடிச்சிடலாம். பட் ப்ரொசீஜர் தெரியாம இதுக்குள்ள வர்றது எனக்கும் உடன்பாடு இல்லை. நாளைக்கு மாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? யாரும் பண்றது இல்லை, இதுவரை அப்படி இல்ல. மாத்திட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னா வேற டிமாண்டுக்கு போவாங்க. அது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அடுத்தடுத்து. கிளியர் தானே? டிக் பண்ணுங்க. 36 எடுங்க. 36 இதே ஸ்டைல் தான். 2 220 volt 100 watt bulbs are connected first in series and then in parallel. Each time the combination is connected to 220 volt AC supply line. The power drawn by the combination in each case respectively are. 2 பல்ப் ஒரு அட்டெம்ப்ட் சீரீஸ்ல, இன்னொரு அட்டெம்ப்ட் பேரலாவும் கனெக்ட் ஆயிருக்கு. பவரோட ரேஷியோ, பவர் கேட்டிருக்காங்க. 2 பல்போட வோல்டேஜ் 220, கனெக்ஷன் வோல்டேஜ் எவ்வளவு 220. இந்த 220ங்கிற நம்பர் என்ன ஆகல, மாறல. அப்படின்னா நீங்க ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 2 பல்போட பவர் 100 வாட்ஸ். அப்போ P1 100, P2 100னா 2/100 வரும். இதுல இருந்து P சஃபிக்ஸ் S கண்டுபிடிச்சா 50 வாட்ஸ்னு வந்துடும். பேரலுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். P1 100, P2 100னா 200 வாட்ஸ். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ல ரேஷியோ எல்லாம் கேட்கறாங்க. ரேஷியோ கேட்டா நீ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, ரேஷியோ போடு. அவ்வளவுதான். இப்படி போறதா நல்லது. நீ உட்கார்ந்து ப்ரொசீஜரா பண்ணா, சீரீஸுக்கு ஒரு ப்ரொசீஜர், பேரலுக்கு ஒரு ப்ரொசீஜர்னு 10 நிமிஷம் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாம் ஃபேன்சியா வேற இல்ல, உட்கார்ந்து கண்டுபிடிக்கணும். அப்ப இங்கேயும் என்ன ஆகாது, ஃபேன்சி நம்பர் வராது. அப்ப இதே உட்கார்ந்து நீ என்ன பண்ணும், நிறுத்தி நிதானமா சால்வ் பண்ணும். பெட்டர் என்னது, ஷார்ட்கட் தான். பட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு வெரிஃபை பண்ணிக்கோ. அது நம்மளுக்குள்ள வச்சுக்கலாம், யாருக்கும் சொல்ல வேணாம். ஏன்னா அதுதான் ட்விஸ்டிங். ஓகே, நான் அப்படியே நேரா 49 போகும். இதே ஸ்டைல்ல இன்னொரு ப்ராப்ளம். 2 bulbs of rating 500 watts 220 volt and 600 watts 220 volt respectively are connected in series to 220 volt mains. Find the power consumed by them. அவ்வளவுதான்ப்பா, இதே ஸ்டைல் தான். 2 பல்பும் 220 வோல்ட்ன்றாங்க, கனெக்ஷன் வோல்டேஜும் 220ன்றாங்க. அப்போ வோல்டேஜ் மாறல அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலால போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர். அப்ப சீரீஸ் பேரலல்ல டிவைசஸ் இருந்ததுன்னா ஈக்குவலன்ட் பவர் கண்டுபிடிக்கிற லாஜிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. ஓகேவா? ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். வோல்டேஜ் நம்பர்லாம் எப்படி இருக்கணும், ஈவனா இருக்கும். இப்ப 37 இருக்கு. In a house, sorry, 37. 2 bulbs operating on standard voltage 110 volt have resistance in the ratio 9:16. The ratio of brightness of light from them is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 பல்போட ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டு பிரைட்னஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. பல்போட பிரைட்னஸும் பவரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கொஸ்டின். ஆக்சுவலா இதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்திலேயே இன்டைரக்டா பேசியாச்சு. கரெக்டான வோல்டேஜ் கொடுத்தா கரெக்டான பவர்ல வேலை செய்யும், வெளிச்சம் வரும் அப்படிலாம் பேசியாச்சு. அதனால அதுவே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இங்க கான்பிடண்டா சொல்லிடுறான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. கிவன்ல வோல்டேஜ் இருக்கு, வோல்டேஜ் இருக்கிறதுனால நான் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன், V²/R. ரேஷியோங்கிறதுனால 2ஆ பிரிச்சுட்டேன். 2 பல்புக்கும் அவங்க 110 வோல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க 110², இங்கே என்ன ஆயிரும் 110² வரும். ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ ஆஃபர் பண்ணிருக்காங்க 9:16. 110² 2 எண்ட்லையும் கேன்சல் ஆயிரும். கிராஸ் பண்ணிட்டா 16:9.
அவ்வளவுதான், சிம்பிள். 38 Two cities are 150 kilometers apart. Electric power is sent from one city to another city through copper wires. The fall off potential per kilometer is 8 volt and the average resistance per kilometer is 0.5 ohm. The power loss in the wire is, ஒரு சிட்டில இருந்து எலக்ட்ரிசிட்டியை இன்னொரு சிட்டிக்கு டிரான்ஸ்மிட் பண்றாங்க காப்பர் ஒயர் மூலியமா. அதுல லாஸ் நடக்குது. அந்த பவர் லாஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. கிவன் டேட்டால வோல்டேஜ் ஹைலைட் ஆயிருக்கு. வோல்டேஜ் ஹைலைட் ஆயிருந்தா பவருக்கு V²/R ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். V 8 வோல்ட்னு சொல்லிட்டாங்க, R 0.5 ஓம்னு சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணா 64/0.5 என்ன ஆகும்னா 128 வாட்ஸ்னு வரும். ஆனா இதெல்லாம் 1 கிலோமீட்டருக்கான டேட்டா. மொத்தம் 150 கிலோமீட்டர் காப்பர் ஒயருங்கிறாங்க. அதனால கண்டுபிடிச்ச ஆன்சரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 150 மல்டிப்ளை பண்ணிட்டா ஃபைனல் ஆன்சர். இதெல்லாம் சாதாரண கொஸ்டின். இந்த கொஸ்டினை இன்னும் சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் சேர்த்து கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு டைட்டில் படிப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளுக்கு வேற ஒரு சாப்டர்ல வரும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் 2 சாப்டர் மெர்ஜ் பண்ணி படிப்போம். அங்கே வரும், அங்கே பார்த்து. சில விஷயங்கள்லாம் எப்ப இபி சப்ளைன்னு வந்தாச்சோ அப்பெல்லாம் என்ன ஆகும், சில விஷயங்கள் ஃபியூச்சர்லயும் நம்மளுக்கு தேவைப்படும். ஃப்ரம் திஸ் அங்க இருந்து இங்கேயும் வர மாதிரி இருக்கும். டிக் பண்ணிருங்க. 39 எடுங்க, இம்பார்ட்டன் போடுங்க. இதுவரை 8-9 வருஷம் நீட் எக்ஸாம் நடந்திருக்குப்பா. நீட் எக்ஸாம் நடந்த எல்லா வருஷத்துலயும் எனர்ஜி அண்ட் பவர்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து வந்துகிட்டே இருக்கு. இதுவரையும் எனர்ஜி அண்ட் பவர்ல இருந்து கொஸ்டின் வரலங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர்லயே இல்ல. அதுல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின் ஒரு 2-3 தடவை என்ன ஆயிருக்குன்னா லைட் மாடிபிகேஷன், நம்பர் மாடிபிகேஷன் வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்விதான். சிம்பிள் கொஸ்டின் தான். இன் தி டயக்ராம் ஹீட் ப்ரொடியூசர்ஸ் இன் ஆர் 2R 1.5R ஆர் இன் தி ரேஷியோ அப்படின்னு சொல்லி அவங்களே டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்திருக்கிற டயக்ராம நான் வரைஞ்சுக்கிறேன். சோ 3 ரெசிஸ்டார் இந்த அப்பியரன்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து R, இது 2R, இது 1.5R. இந்த கரண்ட் I, இந்த கரண்ட் I. கிவன்ல கரண்ட் ஐன்னு சிம்பிள் இருக்கு. பிசிக்ஸ்ல நம்பர் இருந்தாலும் சிம்பிள் இருந்தாலும் அது என்னது, டேட்டா தான். அப்ப கரண்ட் ஐ சம்பந்தப்பட்ட ஹீட் ஃபார்முலா எடுங்க. என்ன ஃபார்முலா? I²R. ரேஷியோங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், பிரிச்சிடலாம். பிரிச்சு டாட் வச்சிருக்கோம். இந்த ஐங்கிற கரண்ட் உள்ள வந்து 2ஆ பிரியுது. இதை நான் I1 எடுத்துக்கிறேன், இது I2 எடுத்துக்கிறேன். அப்ப ரெசிஸ்டார் Rல ஃப்ளோ ஆகுற கரண்ட் I1. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், I1²RT எடுத்துக்கலாம். ரெசிஸ்டார் 2Rல ஃப்ளோ ஆகுற கரண்ட் I2. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம், I2² ரெசிஸ்டன்ஸுக்கு பதில் 2RT. ரெசிஸ்டார் 1.5Rல ஃப்ளோ ஆகுற கரண்ட் வந்து I. அப்ப I² 1.5RT. எல்லா இடத்துலயும் RT காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். நீங்க I1 I2 கண்டுபிடிச்சா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். ஒரு கரண்ட் வந்து 2ஆ பிரியுது. பேட் லக் 2 ரெசிஸ்டன்ஸ் அன்ஈக்குவலா இருக்கு. அப்ப அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி பல இடங்கள்ல நம்ம ரூல் பார்த்திருக்கோம். டிவிஷன் ரூல், கரண்ட் டிவிஷன் ரூல். அதை அப்ளை பண்ணி ஈஸியா எடுத்துடலாம். அப்ப I1 வேணும், I2. டினாமினேட்டர்ல 2 ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி எழுதிருங்க கரண்ட் டிவிஷன் ரூல் படி. அப்ப 3R. நியூமரேட்டர்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி கரண்ட் எழுதிருங்க, I இன்டு போட்டுக்கிறது. உங்களுக்கு I1 வேணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க, I2 வேணும்னா அந்த ரெசிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க. சால்வ் பண்ணா எனக்கு 2I/3 வருது. இங்க சால்வ் பண்ணா எனக்கு I/3 வருது. இது அப்படியே என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. I1க்கு பதில் 2I/3 ஸ்கொயர் பண்ணா 4I²/9 வந்துடும். ரேஷியோ I2க்கு பதில் I/3 ஸ்கொயர் பண்ணா I²/9 வரும். இங்க ஒரு 2 இருக்கு. ரேஷியோ I² 1.5 ரீட்டிங். இப்ப எல்லாத்துலயும் I² நீங்க என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணலாம். ரேஷியோனா டிவிஷன்ஸ்ல எல்லாம் நம்பர் இருக்க கூடாது, ஹோல் நம்ம முழு நம்பரா இருக்கணும், ஹோல் நம்பரா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நான் 9ஆல மல்டிப்ளை பண்ணா 4:2:13.5 வரும். இதை கம்ப்ளீட் நம்பரா மாத்துறதுக்கு ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப 8:4:27. இதான் கரண்ட் டிவிஷன் ரூல் தான்ப்பா இங்க ட்விஸ்ட், வேற எதுவும் கிடையாது. கரண்ட் டிவிஷன் ரூல் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம், நிறைய ப்ராப்ளத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். கெப்பாசிட்டர்ல இதே மாதிரி சார்ஜ் டிவிஷன் ரூல் வரும். கெப்பாசிட்டர்ல ப்ராப்ளம் நம்பர் 33 ரெஃபர் பண்ணா உனக்கு அதுல சார்ஜ் டிவிஷன் ரூல ஹேண்டில் பண்ணிருப்போம். 2 ரூலுக்கும் ஒரு மைனூட் சேஞ்ச் இருக்கும். அது என்னன்னு அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ, குழப்பிடாத, கன்ஃபியூஸ் ஆயிடாத. இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா இந்த ப்ராப்ளம்லாம் சொல்லுங்க. டிக் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பர் 40 ஹோம்ஒர்க் போட்டுருங்க. 41 எடுங்க. 41 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. The electric bulbs mark
25 watts 220 volt and 100 watts 220 volt are connected in series to 440 volt supply. Which of the bulb will fuse? அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய டீச்சர் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சொதப்புறாங்க. இப்ப எப்படின்னா எது லோ பவர்ல இருக்கோ அது ஃபியூஸ் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க. நான் வந்து அதை ஏத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்ல சில நேரங்கள்ல ரெண்டு பல்புமே ஃபியூஸ் போகாம க்ளோ ஆகலாம். சில நேரங்கள்ல ரெண்டு பல்புமே ஃபியூஸ் போகலாம். சில நேரங்கள்ல ஏதாவது ஒண்ணு என்ன ஆகலாம்னா ஃபியூஸ் போகலாம். நீ சும்மா இப்படி கண்ணால பார்த்து இது ஃபியூஸ் போயிடும் அது ஃபியூஸ் போயிடும் என்ன பண்ண முடியாது, முடிவு பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் நீ டெக்னிக்கலா அப்ரோச் பண்ணு, லாஜிக்கல் அப்ரோச்சே போகாத. அவங்க ரெண்டு பல்ப் சொல்லியிருக்காங்க. பல்ப் நம்பர் 1 will have power 25 watts, voltage 220 volt. Bulb number 2 will have nameplate details, power of 100 watts, voltage 220 volt. இந்த ரெண்டு பல்பை என்ன பண்றாங்கன்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. யாரோட சீரீஸ்ல கனெக்ட் பண்றாங்கன்னா 440 வோல்ட்டோட சீரீஸ்ல கனெக்ட் பண்றாங்க. அப்படின்னா எந்த பல்பு காலி ஆகும், எது ஃபியூஸ் போகும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நான் என்ன பண்றேன்னா இந்த பல்ப்ஸ் எல்லாத்தையும் ரெசிஸ்டன்ஸா மாத்திடுறேன். அப்ப P is equal to V squared by R ல இருந்து R கண்டுபிடிச்சா V squared by P ன்னு வரும். அப்ப R1 பல்ப் ஒன்னோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். V220 squared by P25 சால்வ் பண்ணா 1936 ஓம்னு வரும். அதே மாதிரி பல்ப் 2 ஓட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. V220 ஸ்கொயர் P வந்து 100 வாட்ஸ் சால்வ் பண்ணா 484 ஓம் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பல்போட கரண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஏன் கரண்ட்னா எனக்கு சீரிஸ் சர்க்யூட் வந்துருச்சு. சீரிஸ் சர்க்யூட்னா சம்டைம்ஸ் கரண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அனலைஸ் பண்றதுக்கு. அப்ப P is equal to VI ஃபார்முலா இருந்து I கண்டுபிடிச்சா P by V ன்னு வருது. சோ இதுல இருந்து பல்ப் 1 எக்ஸ்பெக்ட் பண்ற கரண்ட் P எவ்வளவுனா 25, V 220 கண்டுபிடிச்சா எனக்கு 0.1136 ஆம்பியர்னு வருது. அதே மாதிரி பல்ப் 2 எதிர்பார்க்கிற கரண்ட் கண்டுபிடிக்கணும். P எவ்வளவுனா 100, V 220 சால்வ் பண்ணா எனக்கு 0.4545 ஆம்பியர்னு வருது. சும்மா ரஃபா கண்டுபிடிச்சா கூட போதும், அக்யூரேட்டா பண்ண அவசியம். இந்த கரண்ட்டுக்கு எல்லாம் என்ன பார்த்தோம், இவ்வளவுதான் கொடுக்கணும், இதுக்கு மேல கொடுத்தா காலியாயிடும். அதே மாதிரி இதுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், இதுக்கு மேல கொடுத்தா காலியாயிடும். இப்ப இங்க வருவோம். இந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் 1936 ஓம், இந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் 484 ஓம். சர்க்யூட் சீரீஸ்ல இருக்கு. அப்ப நீங்க ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அப்போ ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு வருதுன்னா 2420 ஓம்னு வருது. இதை வச்சு நான் ஓவரால் கரண்ட் கண்டுபிடிக்க போறேன். கரண்டோட ஃபார்முலா பேட்டரி ஆர் சப்ளை பை ரெசிஸ்டன்ஸ் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா. அப்போ 440 டிவைடட் பை 2420 சால்வ் பண்ணா 0.1818 ஆம்பியர்னு வருது. ஸோ சப்ளைல இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் ஐ, இங்கேயும் அதே கரண்ட் தான் டெலிவர் ஆகும், விச் இஸ் 0.1818 ஆம்பியர். அப்ப இந்த சர்க்யூட் ஃபுல்லா அதே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. இப்ப இந்த கரண்ட்டை வச்சு யார் ஃபியூஸ் போவாங்கன்னு யோசிங்க. பல்ப் ஒன்னுக்கு நீங்க மேக்சிமம் 0.1136 தான் கொடுக்க முடியும். ஆனா இப்ப எவ்வளவு போயிட்டு இருக்கு, 0.1818 போயிட்டு இருக்கு. அப்போ பல்ப் ஒன்னுக்கு ரேட்டிங்கோட ஜாஸ்தியா போகுது, ஃபியூஸ் ஆயிடுச்சு. பல்ப் 2க்கு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 0.4545 ஆம்பியர் வரையும் கொடுக்கலாம். அதை கம்பேர் பண்றப்ப இது எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. அப்ப பல்ப் 2 ஃபியூஸ் ஆகாது. இதான் இதுக்கான ஆன்சர். இப்ப இதே இடத்துல ஒரு 600 வோல்ட் கொடுத்தோம்னா ரெண்டு பல்புமே ஃபியூஸ் ஆயிடும். இதே இடத்துல ஒரு 300 வோல்ட் கொடுத்தா ரெண்டு பல்புமே ஃபியூஸ் ஆகாது. ஓரளவுக்கு நம்பர் வச்சு ஜட்ஜ் பண்ணலாம். ஆனா ஜட்ஜ் பண்ணி எழுதுறதுங்கிறது அட்வைசபிள் கிடையாது. நீ கண்டுபிடிச்சே எழுது, ரஃபா கண்டுபிடிச்சிடலாம். என்ட்ரன்ஸ்னா ரஃபா கண்டுபிடிச்சிடலாம். போர்டுனா உனக்கு வேற வழியே இல்லை, நீ ப்ரொசீட் பண்ணினா டிக் பண்ணி 42 ஹோல்டுல வைங்க. ஜூல்ஸ்ல பார்த்துட்டு பார்ப்போம். 43 எடுக்கும். A battery is charged at a potential of 15 volt for 8 hours when the current flowing is 10 ampere. The battery on discharge supplies a current of 5 ampere for 15 hours. The main terminal voltage during discharge is 14 volt. The watt-hour efficiency of the battery is, கவனிங்கப்பா, அவங்க வந்து எஃபிசியன்சி கேட்டிருக்காங்க. பொதுவா எஃபிசியன்சினா அவுட்புட் பை இன்புட், இதான் ஃபார்முலா. பெர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா இன்டூ 100. அவங்க கேட்டிருக்கிற எஃபிசியன்சி யாரோடதுன்னா வாட் ஹார் எஃபிசியன்சி. வாட்டுங்கிறது பவரை மீன் பண்ணும், ஹாருங்கிறது டைமை மீன் பண்ணும், பவர் இன்டு டைம்ங்கிறது எனர்ஜியை மீன் பண்ணும். அப்ப எனர்ஜியோட எஃபிசியன்சி கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க அவுட்புட் எனர்ஜி பை இன்புட் எனர்ஜின்னு ஃபார்முலாவை அப்டேட் பண்ணுங்க.
எனர்ஜிக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நிறைய இருக்கு. VIT இருக்கு, I²RT இருக்கு, V²/RT இருக்கு. கிவன் டேட்டால VIT மூணுமே இருக்கு. அதனால எனர்ஜிக்கு நான் VIT இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நாம இன்புட் எனர்ஜி கண்டுபிடிக்கும். இன்புட் எனர்ஜினா என்ன? அவங்க பேட்டரியை சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சார்ஜிங் பண்றதா இன்புட். சார்ஜ் பண்றப்ப வோல்டேஜ் 15ங்கிறாங்க. 8 மணி நேரம் சார்ஜ் பண்றாங்க. 10 ஆம்பியர் கரண்ட். அப்ப விக்கு பதில் 15, கரண்ட்டுக்கு பதில் 10, ஆருக்கு பதில் 8 hours. வாட் ஹார்லே வச்சுக்கலாம். அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து திருப்பி அதை யூஸ் பண்றோம்ல, அதுதான் அவுட்புட். டிஸ்சார்ஜ் தான் என்னன்னா அவுட்புட். சோ அந்த டிஸ்சார்ஜ்ல பாத்தீங்கன்னா 14 வோல்ட் வருது, 5 ஆம்பியர் கரண்ட், கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வேலை செய்யுது. அப்ப விக்கு பதில் 14, கரண்ட்டுக்கு பதில் 5, டைமுக்கு பதில் 15 hours. இவ்வளவுதான்ப்பா ஆன்சர் வந்துடும். எனக்கு ஆன்சர் 87.5% வருது. அப்படின்னா நல்ல பேட்டரி கிடையாது. ஒரு 95% எஃபிசியன்சி வரும். எஃபிசியன்சிங்கிறது எப்பயுமே அந்த கன்சர்ன் டிவைஸோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசுற ஒரு டேர்ம். இது வித்தியாசமான ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் இப்ப எஃபிசியன்சின்னு ஒரு டேர்ம் நம்ம படிக்கிற மாதிரிலாம் என்ன இல்ல, எங்கேயும் நம்மளுக்கு பெருசா சிலபஸ்ல இல்ல. டிரான்ஸ்ஃபார்மர்ல வரும், பட் அது வரையும் நம்ம இதை ஹோல்ட்லயும் போட முடியாது. ரொம்ப டிஃபரெண்டான ப்ராப்ளம், ஆனா சிம்பிளான ப்ராப்ளம். சரியான ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு கஷ்டம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னதா, பவர் அண்ட் எனர்ஜிக்குள்ள வந்துட்டோம்னா ரியாலிட்டிக்குள்ள டிராவல் ஆகுறோம். உன்கிட்ட ஒரு பேட்டரி இருக்கு, சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, டிஸ்சார்ஜ்ல எவ்வளவு நேரம் அது வேலை செய்யுது. இதை வச்சு நீ என்ன பண்ணலாம், பேட்டரியோட எஃபிசியன்சி கண்டுபிடிச்சிடலாம். எஃபிசியன்சி நல்லா இருந்ததுன்னா சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். சில நேரம் சார்ஜ் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுது, டிஸ்சார்ஜ் அரை மணி நேரத்துல ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், பேட்டரி சரியில்லைன்னு தானே அர்த்தம். லோக்கலா நம்மளுக்கு புரியுறத டெக்னிக்கலா பேசுறோம், அவ்வளவுதான். டிக் பண்ணிருக்கு. 43 ஓவர், 44 இருக்கு. லாஸ் ஆகுது. நான் இப்ப இவ்வளவு நடத்துறேன், நீ அதே மார்க்கா வாங்குற, கம்மியா தானே வாங்குறேன், அதே மாதிரி தான். A 2 watts carbon resistor is color coded with green, black, red and brown respectively. The maximum current which can pass through this resistor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் ரெசிஸ்டாரோட கலர் கோட் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிருங்க. பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப். 0 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர் போட்டுருங்க. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. அவங்க கலர் கோட் கொடுத்திருக்காங்க, கிரீன், பிளாக், ரெட், பிரவுன். இதுல 4வது கலர் வந்து டாலரன்ஸ். டாலரன்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 கலர் தான் இம்பார்ட்டன்ட். கிரீன் சொல்லியிருக்காங்க, கிரீனுக்கு நம்பர் 5. அடுத்து ரெட் சொல்லியிருக்காங்க, ரெட்டுக்கு 2. ரெட்டா ப்ரௌனா, சாரி பிளாக் சொல்லியிருக்காங்க, பிளாக்கு என்ன அப்படின்னா 0. ஸோ கிரீன், பிளாக் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் அப்படியே எழுதிருங்க. 3வது நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 10 போட்டுருங்க. 10 போட்டுட்டு 3வது நம்பரை பவர்ல எழுதிருங்க. 3வது கலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெட். ரெட்டுக்கு நம்பர் 2, அதை பவர்ல எழுதிட்டான். அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு டாலரன்ஸ் போடணும். ப்ரௌன் டாலரன்ஸ்னா 1%, ரெட் டாலரன்ஸ்னா 2%, கோல்டு டாலரன்ஸ்னா 5%, சில்வர் டாலரன்ஸ்னா 10%. இங்க ப்ரௌன் டாலரன்ஸ் 1% வரும். சால்விங்ல டாலரன்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். டாலரன்ஸ் நம்மளுக்கு தேவையில்ல. ஃபர்தரா இது இந்த ரெசிஸ்டார் வேல்யூவை கொண்டு போறப்ப டாலரன்ஸோட எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, அதை விட்டுறலாம். அப்ப சால்வ் பண்ணா எனக்கு 5000 ஓம்னு வரும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். கொஸ்டின்ல பவர் கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் தட் கரண்ட் கேட்கறாங்க. பவர் கரண்ட் நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, I²R. ஃப்ரம் திஸ் I² கண்டுபிடிச்சா P/Rன்னு வந்துடும். P 2 வாட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் 5000. சால்வ் பண்ணா I², அதுக்கு ரூட் எடுத்தா I வரும். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். இந்த 44ல இருந்து 48 வரையும் JEE 2019 வந்த கொஸ்டின் எல்லாம். ஓகே தானே, டிக் பண்ணிருங்க. 45 45 வருது. A current of 2 milliampere was passed through an unknown resistor which dissipated a power 4.4 watts. Dissipated power when an ideal power supply of 11 volt is connected across it. ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, அதுல பாஸ் ஆகுற கரண்ட் வந்து 2 மில்லி ஆம்பியர், ஜெனரேட் ஆகுற பவர் 4.4 வாட்ஸ். அதை தான் டிசிபேட்டட் பவர்னு சொல்றாங்க. அதே ரெசிஸ்டாருக்கு நீங்க 11 வோல்ட் கொடுத்தா அப்ப எவ்வளவு பவர் டிசிபேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க.
ஒரே ரெசிஸ்டார் தான் ரெண்டு கேஸ்ல யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ரெசிஸ்டாரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ரெசிஸ்டாரை இங்க போட்டு பவர் கண்டுபிடிச்சிடலாம். இதுல கரண்ட் பவர் இருக்கு. அப்ப பவருக்கு பதில் நான் I²R ஃபார்முலா யூஸ் பண்றேன். ஃப்ரம் திஸ் ஆர் கண்டுபிடிச்சா P/I² வந்துடும். P 4.4 வாட்ஸ், I 2 மில்லி ஆம்பியர். ஆம்பியருக்கு மாத்திட்டா I²ங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்டு. சால்வ் பண்ணா ஐ எம் கெட்டிங் 1.1 into 10⁶ ஓம் அஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டார். அடுத்து இதை வச்சு பவர் கண்டுபிடிங்க. V இருக்கிறதுனால பவரோட ஃபார்முலா V²/R. V11 ஆருக்கு பதில் கண்டுபிடிச்ச டேட்டா போட்டுருங்க. 1.1 into 10⁶. சால்வ் பண்ணி ஆன்சர். இதெல்லாம் சிம்பிள் ப்ராப்ளம். சரியான ஃபார்முலாவை பிக் பண்றதுக்கு ஃபேவரபிளா டேட்டாஸ் இருக்கு. டேட்டாஸ் நம்மளுக்கு தெளிவா சொல்லுது, இதை எடு அதை எடுன்னு கிளியரா காமிச்சு கொடுத்துருது. நம்ம டிஸ்கஸ் பண்ண 32ல மட்டும்தான் டேட்டா அவ்வளவு கிளியரா இல்ல. அதனாலதான் நம்ம ரெண்டு ஃபார்முலாவே வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு எது ரைட் எது ராங்னு வச்சோம். இங்கெல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை. 46 எடுங்க. Two equal resistances when connected in series to a battery consume electric power of 60 watts. If these resistances are now connected in parallel combination to the same battery, the electric power consumed will be. கவனிங்க, ரெண்டு ரெசிஸ்டார் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு ஒரு பேட்டரியோட. அப்ப இதுல கன்சியூம் ஆகிற எலக்ட்ரிக் பவர் எவ்வளவுன்னா 60 வாட்ஸ். இதே ரெண்டு ரெசிஸ்டார் ஈக்குவல் will connected to same battery with parallel connection. அப்ப பவர் கன்சம்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கிறது? செம சிம்பிள் பா. V இருக்கிறதுனால V சம்பந்தப்பட்ட ஃபார்முலா இருக்கு பவருக்கு. இந்த கேஸ்ல பவர் எவ்வளவு அப்படின்னா 60 வாட்ஸ். Vக்கு பதில் V. R வேணும். இதுல ரெண்டு ரெசிஸ்டார் எப்படிப்பா இருக்கு? சீரீஸ்ல இருக்கு. சீரீஸ்னா ரெசிஸ்டன்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 2R எழுதி. இந்த கேஸ்ல பவரை P' எழுதிட்டான். அப்ப Pக்கு பதில் P'. Vக்கு பதில் அதே V தான். Vல மாற்றம் இல்லை. நெக்ஸ்ட் R வேணும். இதுல ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னப்பா வரும்? ரெண்டு ரெசிஸ்டார் ஈக்குவலா இருக்கு, அதை பேரலல் பண்ணா R/2 ஆயிரும். R/2 மேல கொண்டு போயிட்டான். ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். பொதுவா டபுள் சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியலன்னா பெஸ்ட் மெத்தட் டிவைட் பண்றதா. எப்படி வேணாலும் டிவைட் பண்ணலாம். நான் P'/60 போடுறேன். P' ஃபார்முலா எழுதிருங்க. V² into 2/R. 60க்கு இதை எழுதணும். டிவைட் பண்றப்ப டேம் இன்டர்சேஞ்ச் ஆகி 2R மேல போயிரும், V² கீழே வந்துடும். V²R கேன்சல். 2 into 2 4. கிராஸ் பண்ணா P' is equal to 240 watts. இதான் முடிஞ்சிருச்சு. டிக் பண்ணிருங்க, அவ்வளவுதான். 47 ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 47 எப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்த பல்பு ஃபியூஸ் போகணும்னு ஒரு கான்செப்ட் பார்த்தாலும் ஏறக்குறைய அதே மாதிரி இருக்கும். லைட்டா வேரி ஆகும், ஆனா அதே மாதிரி இருக்கும். உனக்கு அந்த டயக்ராம் எல்லாம் பார்த்தா உனக்கே தெளிவா புரியும். அதனால ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. நோட்ஸை கொஞ்ச நேரம் ஹோல்டுல வச்சுட்டு கவனிங்க. இப்ப நம்ம ஜூல்ஸ் லாவுக்குள்ள போறோம். பண்ணலாமா? நான் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். எந்த மெட்டீரியலா இருந்தாலும் அதுல ஏகப்பட்ட ஆட்டம்ஸ் இருக்கு. அந்த ஆட்டம்ஸ் எல்லாத்துலயுமே எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப கண்டக்டர்ல உள்ள ஆட்டம்ஸ்லயே எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கண்டிப்பா அதுல வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். கண்டக்டரோட பியூட்டி என்னன்னா அதுல வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸோட வீக் டைப்ல இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியா பை ஹீட் ஆர் பை டெம்பரேச்சர் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன ஆகும்னா நியூக்ளியஸ்ல இருக்கிற டைப்பை பிரேக் பண்ணிட்டு வெளியே வரும். வெளியே வந்த எலக்ட்ரான் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்றோம். நான் சும்மா ஒரு 2-3 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வரைஞ்சுக்கிறேன். லட்சக்கணக்கில் கோடி கணக்குல இருக்கும். நான் 2-3 வரைஞ்சிருக்கேன். இந்த எலக்ட்ரான்லாம் சும்மா இருக்காது, ரேண்டமா மூவ் ஆகும். இங்கிட்ட அங்கிட்டு ரேண்டமா மூவ் ஆகும். இந்த டைம்ல தான் நான் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுவேன். அப்படி பேட்டரியில மைனஸ் பிளஸ் போலாரிட்டி இருக்கும். அதோட கனெக்ட் பண்ணிட்டா மைனஸ்லாம் ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கிற இந்த எலக்ட்ரானை புஷ் பண்ண ஆரம்பிக்கும். பிளஸ்லாம் இந்த எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஃப்ரம் மைனஸ் டு பிளஸ்னு சிங்கிள் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி எலக்ட்ரான்லாம் சிங்கிள் டைரக்ஷன்ல வேகமா ஃப்ளோ ஆகுதுன்னா நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிரும். அப்ப தொட்டா ஷாக் அடிக்கும். கரண்டோட டைரக்ஷனை நம்ம எலக்ட்ரான் ஃப்ளோக்கு ஆப்போசிட்ல மார்க் பண்ணுவோம். பண்ணியாச்சு. இப்ப நான் சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இன்ட்ரோடக்ஷன்ல இப்படிதான் படிச்சு இப்படிதான் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பிச்சோம். அந்த பாயிண்ட் தான் சொல்லியிருக்கு. அதே பாயிண்ட்டுக்குள்ளதான் திருப்பி போறோம்.
இப்ப நான் கண்டக்டர்ல இருக்கிற ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் நியூக்ளியஸ் டைப்பை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இந்த ரூம் தான் மெட்டல். பேட்டரியோட மைனஸ் இந்த பக்கமும் பேட்டரியோட பிளஸ் அந்த பக்கமும் இருக்கு. மைனஸ் என்னை ரிப்பல் பண்ணும், பிளஸ் அட்ராக்ட் பண்ணும். அப்ப நான் ஃப்ரம் மைனஸ் டு பிளஸ்ன்னு இப்படி டிராவல் ஆகணும். இப்படி டிராவல் ஆகுறப்ப நான் ஸ்மூத்தா டிராவல் ஆக முடியாது. என்ன காரணம்னா எனக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆட்டம்ஸ், ஏகப்பட்ட எலக்ட்ரான், ஏகப்பட்ட நியூக்ளியஸ் இருக்கும். அவங்களெல்லாம் மோதி மோதி தான் டிராவல் ஆகணும். நான் மோத என் ஸ்பீடும் டைரக்ஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். அதை பத்தி யோசிச்சா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல் பண்ணும். இப்போ கொஞ்சம் மாத்திக்கலாம், ட்ராக் மாத்தி. நான் டிராவல் பண்றப்ப கண்டிப்பா மோதுவேன். மோதுனா ஹீட் ஜெனரேட் ஆகும். அப்ப எலக்ட்ரான் இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு டிராவல் ஆகுறப்ப பிகாஸ் ஆஃப் கொலிஷன் அண்ட் ஃபிரிக்ஷன் நிறைய ஹீட் ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆகுற ஹீட் அப்படியே வெளியே வரும். ஸோ வெளியே வர இந்த ஹீட் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜூல் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. VIT ஆர் I ஸ்கொயர்ட் RT ஆர் V ஸ்கொயர்ட் பை RT. அவ்வளவுதான். எல்லாரும் ஜூல்ஸ் லா படி இது ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஹவு வி கெட் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் கரண்ட் அப்படிங்கறத நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். ஓகே தானே? ஜூல் என்ன சொல்றாருன்னா இந்த ஹீட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணலாங்க. எப்படி யூட்டிலைஸ் பண்றது? அப்ப அப்ளிகேஷன்ஸ்குள்ள போனா தெரியும். முதல்ல சில ஸ்டோரி பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் முடிப்போம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ். பொதுவா இந்த மாதிரியான டிவைஸ் நிக்ரோம் அப்படிங்கிற அலாயில தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. நிக்ரோம்னா நிக்கல் பிளஸ் குரோமியம் அலாய். எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாதுப்பா. நம்ம வீட்டுல யூஸ் பண்ற அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர், பிரெட் டோஸ்டர் இதெல்லாம் எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ் தான். இது எல்லாத்துலயும் நிக்ரோம் பிளேட் தான் இருக்கும். நம்ம அந்த அந்த டிவைஸை எப்படி பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேனுபேக்சரர் பிளேட்டோட அமைப்பை மாத்துறாங்க, அப்பியரன்ஸை மாத்துறாங்க. இப்ப அயன் பாக்ஸ்ல ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும் கீழே பாட்டம்ல. இது பிரெட் டோஸ்டர்ல உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும். வாட்டர் ஹீட்டர்ல ஒரு ராடு மாதிரி இருக்கும். ஆக்சுவலா வாட்டர் ஹீட்டர்ல நீ 2 வாட்டர் ஹீட்டர் பார்த்திருப்போம். ஒன்னு இந்த ராடு மாதிரி இருக்கிற வாட்டர் ஹீட்டர், இன்னொன்னு வந்து பாத்ரூமோட அட்டாச் ஆயிருக்கிறது. பாத்ரூமோட அட்டாச் ஆயிருக்கிறது நீ ஓபன் பண்ணி பார்த்தாலும் அதுலயும் இந்த ராடு தான். சேஃப்டியோட இருக்காது, அவ்வளவுதான். இந்த ராட்ல சேஃப்டி கிடையாது. ஓகேவா? அதனால இந்த மாதிரி ராடு பேஸ்ட் வாட்டர் ஹீட்டர் நீ வாங்கினா அதுக்கு வாரண்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வாரண்டி இல்லாத ப்ராடக்ட் ஏன் வாரண்டி கொடுக்கறது இல்லைன்னா அது சேஃப் கிடையாது. அதுல கரண்ட்டும் ஜெனரேட் ஆகும், ஹீட்டும் ஜெனரேட் ஆகும். தண்ணியில போட்டு சுட வைக்கிறப்ப தண்ணி சூடா இருக்கான்னு செக் பண்றதுக்கு நீ கையை உள்ள விட்டேன்னா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு அது டெத் வரையும் காசை கிரியேட் பண்ணிடும். அதனால வந்து அதுக்கு வாரண்டி கொடுக்கறது இல்லை. அது வாங்கினா நம்ம தான் கவனமா பாத்துக்கிறோம். வாரண்டி கொடுத்துட்டாங்கன்னா உங்க டிவைஸ்ல பிரச்சனை இருக்கு, அதனாலதான் நான் எனக்கு ஷாக் அடிச்சிச்சுன்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அதுக்கு வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி இந்த மெட்டீரியல்ல தான் இந்த டிவைஸ் பண்றாங்க. 3 டிவைஸும் ஒண்ணுதான். இந்த மெட்டீரியலுக்குன்னு சில பியூட்டி இருக்குப்பா. ரோ ரெசிஸ்டிவிட்டி அல்லது ரெசிஸ்டன்ஸ் பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். அதனால ஹீட் சூப்பரா ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டாவது என்னன்னா இந்த டிவைஸுக்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து பயங்கரம் ஜாஸ்தி. மெல்டிங் பாயிண்ட் வந்து ஹை, எக்ஸ்ட்ரீம். நீங்க இப்ப அயன் பாக்ஸ்ல கரண்ட் பாஸ் பண்ணி அந்த பிளேட்ல ஹீட்டை ஜெனரேட் பண்ணி அயன் பண்ணிட்டே இருக்கிறப்ப அந்த பிளேட் நிக்ரோம் மெல்ட் ஆயிருச்சுன்னா எப்படி அயன் பண்ணுவோம்? அப்ப எவ்வளவு ஹீட் வந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் என்ன ஆயிடாது, மெல்ட் ஆயிடாது. அந்த மாதிரியான பிளேட். அண்ட் ஆல்சோ இது வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. அது என்ன ஆக்சிடைஸ் ஆகாது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க ஒரு எரேசர் ஒண்ணு கடையில போய் இன்னைக்கு வாங்குங்க. மேல இருக்கிற பிளாஸ்டிக் பவரை கலட்டுங்க. கலட்டிட்டு வீட்டுல ஏதாவது ஒரு ஓரத்துல, ஜன்னல் ஓரத்துலயோ இல்ல கீழே தரையிலயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு டச் பண்ண அதை விட்டு ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு போய் அதை டச் பண்ணி பாரு, பிசு பிசு பிசுன்னு ஒட்டும். என்ன காரணம்னா ஏர்ல இருக்கிற ஆக்சிஜனும் எரேசரும் ரியாக்ட் ஆகி மேல ஏதாவது ஒரு புது ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன். நிக்ரோம் பிளேட் ஆக்சிடைஸ் ஆகாது. நிக்ரோம் மெட்டீரியல் ஆக்சிடைஸ் ஆகாது. உனக்கு சந்தேகமா இருந்தா வீட்டுல இருக்கிற அயன் பாக்ஸ் போய் பாரு, பிளேட் மேல டஸ்ட் தான் இருக்கும், தொடச்சா போயிடும், எந்த பிரச்சனையும் வராது. ஆக்சிடைஸ் ஆயிடுச்சுன்னா நீ எப்படி அயன் பண்ணுவா? பிசு பிசுல ஒட்டும். இதுதான் வந்து இந்த பிளேட்ல இருக்கிற. நான் ஹாஸ்டல்ல இருந்தப்ப எங்க ரூம்ல இருந்த அயன் பாக்ஸ் வந்து பிரெட் டோஸ்டரா தான் யூஸ் பண்ணுவோம். அயன் பாக்ஸ் அயன் பண்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஹாஸ்டல்ல அயன் பாக்ஸ் பெர்மிட் கிடையாது. எங்க ரூம் சென்டர்ல வரும் ஹாஸ்டல்ல, அதனால அங்கேதான் யூஸ் பண்ணுவோம். என்னோட செல்ஃப்ல தான் அந்த அயன் பாக்ஸ் வச்சிருந்தோம், கவுத்து வச்சிருந்தோம். ஏன்னா நம்ம எடுத்து இப்படி வைக்கிறப்ப சுற்றும். பிரெட்டை பாக்குறதா அயன் பாக்ஸை பாக்குறதாங்கிறதுனால இந்த ஹீட் நம்ம உடம்புல படுக்கிறதுனால கவுத்து புக்ஸ் எல்லாம் வச்சு சப்போர்ட்டோட அதை ஆடாத மாதிரி பிக்சட் ஹீட்ல பிக்ஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. எங்களுக்கு ஃப்ரைடே பிரெட் தான் ஹாஸ்டல்ல. பிரெட் வந்துச்சுன்னா நாங்க ஃப்ரைடே எங்களுக்கு லீவு, முஸ்லீம் காலேஜுங்கிறதுனால சண்டே தான் அதுக்கு பதில் காலேஜ் இருக்கும். ஸோ ஃப்ரைடே நாங்க ஒரு 11 o'clock மேல இல்ல மதியத்துக்கு மேல மோஸ்ட்லி டோஸ்ட் பண்ணி தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரிதான் பண்ணுவோம். ஏன்னா அயன் பாக்ஸ் 300 ரூபாய்க்கே கிடைக்குதுப்பா. பிரெட் டோஸ்டர் 1200 1300 வரும்.
எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும்? இதை வாங்கி இதுல பண்ணிட்டு போயிடலாம். பிரெட் டோஸ்டர்ல பிரெட் டோஸ்ட் பண்ணா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அயன் பாக்ஸ்ல அப்படி இருக்காது, சாஃப்டா இருக்கும், செம்ம சாஃப்டா இருக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. இது எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ். ஒரு அப்ளிகேஷன் முடிச்சாச்சு. ரெண்டாவது அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் லேம்ப். இன்கான்டிசன் லேம்ப்னு ஒரு லேம்ப் இருக்குப்பா. தமிழ்ல குண்டு பல்ப்னு சொல்லுவாங்க லோக்கலா. டங்ஸ்டன் ஒரு பிலமெண்ட் இருக்கும், ஒரு கிளாஸ் கவர் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதுல டங்ஸ்டன் பார்க்க ரொம்ப சின்னதா ஒல்லியா முடி மாதிரி தான் இருக்கும், சுருள் மாதிரி இருக்கும். ஆனா பயங்கரமா ஹீட் டாலரேட் பண்ணும், ஹீட்டை ஜெனரேட்டும் பண்ணும், அதனால மெல்ட்டும் ஆகாது. 3380 டிகிரி செல்சியஸ்ல தான் டங்ஸ்டன் மெல்ட் ஆகும். அதுக்கு கீழே எல்லாம் என்ன ஆகாது, மெல்ட்டே ஆகாது. அந்த அளவுக்கு அதுல டெம்பரேச்சர் டாலரன்ஸ் இருக்கு, ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டங்ஸ்டன் பிலமெண்ட்ல நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஜெனரேட் ஆகிற ஹீட் இருக்குல்ல, இந்த ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற கிளாஸ் கவர் வழியா விசிபிள் லைட்டா வெளியே வரும். எப்படின்னா இங்க இனட் கேஸ் இருக்கும், அந்த கேஸோட ரியாக்ட் ஆகி லைட் இருக்கும். இதுல வெளியே வர லைட்டோட அமௌண்ட் கம்மி தான், ஹீட்டு தான் பயங்கரமா வரும். இந்த லேம்ப் ஒரு மணி நேரம் ஆப்ரேட் ஆயிடுச்சு, ஆப்ரேட் ஆயிட்டே இருக்கிறப்ப ஃபியூஸ் போயிருச்சு. நீ உடனே ஃபியூஸ் போயிருச்சுன்னு ஆஃப் பண்ணிட்டு புது லேம்ப் போடலான்னு வெறுங்கையில கலெக்ட்னா காலி, பழுத்துரும் கை, அவ்வளவு ஹீட் ஜெனரேட் ஆகும். இதுல மட்டும் கிடையாதுப்பா, நம்ம வீட்டுல இருக்கிற ஃபேனு, எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லயும் இந்த கான்செப்ட் படி ஹீட் வரும். வேஸ்டா போயிட்டு இருக்கு. ஃபேன் ஒரு 2 மணி நேரம் ஓடுனதுக்கு அப்புறம் இந்த டிஸ்க தொட்டு பாரு, செம சூடா இருக்கும். சின்ன வயசுல ஒரு டெக்னீஷியன் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபேனை கலட்டி அப்படியே என் கையில கொடுத்துட்டாரு. சுடும்னு உனக்கு தெரியாதான்னு என்கிட்ட கேட்கிறாரு. எனக்கு எப்படி தெரியும், பயங்கர சூடா இருக்கும். எங்க அப்பாலாம் இந்த ஃபியூஸ் போட லேம்ப கலட்டுறாரு, ஆனா ஆன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஃபியூஸ் போறத கலட்டுறாருன்னா ஒரு பேப்பர் எடுத்து வச்சுதான் கலட்டுவார், ஹீட்டா இருக்குங்கிறதுனால. இல்லைன்னா துணியை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா கலட்டுவாங்க. ஸோ ஜூல்ஸ் லா படி எங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதோ அங்கெல்லாம் ஹீட் ஜெனரேட் ஆகும். வெதர் வி ஆர் யூட்டிலைசிங் தட் ஆர் நாட், அதான் பாயிண்ட். இதுல சூப்பரா யூட்டிலைஸ் பண்றோம், இதுலயும் யூட்டிலைஸ் பண்றோம். இதுல விசிபிள் லைட் வந்து வேஸ்ட் தான்ப்பா, ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு மாதிரி டிம்மா இருக்கும், ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். ஒரு 10 லேம்ப் இந்த மாதிரி போட்டோன்னா இந்த ரூமே சூடாயிரும், ரொம்ப டேஞ்சர். ஆனா வந்து இந்த லைட்டை வந்து பிராய்லர் சிக்கன் இருக்குல்ல, அதை வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணும். நீங்க நாமக்கல் முசிறி ஏரியாலாம் போயிட்டீங்கன்னா கோழி பண்ணை இருக்கும், நைட் நேரத்துல போனீங்கன்னா நிறைய லைட்ஸ் எரியும், செயின் மாதிரி எரியும். என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி லைட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப மாத்திட்டாங்க. முன்னாடி எல்லாம் இந்த லைட்டு, இதுல ஜெனரேட் ஆகிற ஹீட்டை வச்சு அந்த கோழி என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமா க்ரோத் பண்ண வைப்பாங்க. வேகமா க்ரோத்ங்கிறதுனாலதான் அது அன்ஹெல்தி ஃபுட்னு சொல்றாங்க. ஹைபிரிட் எல்லாமே வேகமா க்ரோத் ஆகும், ஃபீடிங்கும் அதுக்கு வேற மாதிரி இருக்கும், க்ரோத்தும் வேற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இது யூஸ் பண்ணும். அப்புறம் எலக்ட்ரிக் ஃபர்னேஸ், அது இதுன்னு நிறைய இடத்துல ஜூல்ஸ்லாம் யூஸ் ஆகுது. ஆனா நம்மளுக்கு சிலபஸ்ல ஜூல்ஸ்லாம் எப்படி பிளே பண்ணுதுன்னா ஃபியூஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் பிளே பண்ணுது. அப்ப நம்ம ஃபியூஸை பத்தி தான் என்ன பண்ணணும், டீடைல்டா படிக்கணும். இப்ப என்கிட்ட ஒரு ஃபேன் இருக்கு. எங்க வீட்டுல இப்ப நாங்க மாடியில யூஸ் பண்ற ஃபேன் வந்து ரிமோட் ஆபரேஷனோட இருக்கிற ஃபேன்பா. ஏசி மோட்டார் கிடையாது, டிசி மோட்டார். சர்க்கியூட்ஸ் இருக்கும் உள்ள, டிரான்ஸ்பரண்டா இருக்கும், உள்ள பார்த்தா சர்க்கியூட்ஸ் இருக்கிறது கிளியரா தெரியும், லைட்ஸ் தெரியும், எல்லாம் இருக்கும். ஃபேனை ஃபார்வர்ட்லயும் சுத்த வைக்கலாம், ரிவர்ஸ்லயும் சுத்த வைக்கலாம். அப்படிப்பட்ட ஃபேன். ரிவர்ஸ்ல சுத்தினா கீழே இருக்கிற காத்தெல்லாம் மேல போயிடும். ரொம்ப ரூம் சூடா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ்ல சுத்த வச்சு எக்ஸாஸ்டர் மாதிரி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஃபேன் இது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ஃபேன் வில் ரெக்வஸ்ட் 5 ஆம்பியர் கரண்ட்னா எனக்கு இபில இருந்து எவ்வளவு வரணும், 5 ஆம்பியர் கரண்ட் வரணும். கரெக்டா 5 ஆம்பியர் கரண்ட் வந்துச்சுன்னா அது ஃபேனுக்குள்ள போய் ஃபேன் சூப்பரா சுத்தும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே தானே? இப்ப திடீர்னு இபில ஏதோ ஒரு காரணத்தினால 5 ஆம்பியருக்கு பதில் 6 ஆம்பியரோ 7 ஆம்பியரோ வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், ஓவர் கரண்ட் போய் ஃபேன் இமீடியட்டா என்ன ஆயிருன்னா டேமேஜ் ஆயிரும். 4750 ரூபாய் இந்த ஃபேன். 10 செகண்ட்ல என்ன ஆயிரும், காலி ஆயிரும். சர்வீஸும் பண்ண முடியாது. உள்ள இருக்கிற போர்டு போயிடும், அவ்வளவுதான். போர்டுல தான் எல்லா கண்ட்ரோல்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக் போர்டு எல்லாம் போயிடும், அவ்வளவுதான், வேஸ்ட். அதனால எப்பயும் நம்ம என்ன பண்ணா, எவ்வளவு வருதோ சாரி எவ்வளவு வந்தாலும் நம்ம எவ்வளவு கொடுக்கணும், எது ரெக்வயர்டோ அதான் கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபியூஸ் இல்லாம விட்டோம்னா இபில இருந்து சில அன்வான்ட் கரண்ட்ஸ் வந்துச்சுன்னா உடனே என்ன ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். அதனால ஃபியூஸ் போட்டு தான் ஃபேனை நான் கனெக்ட் பண்ணும். ஸோ நான் ஒரு ஃபியூஸ் போடுறேன், நீங்க பார்த்திருப்பீங்க இபி பாக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். நீங்க பாக்குறது அந்த ஒரு பீங்கான் மெட்டீரியல் இருக்கும், அது என்னன்னா ஃபியூஸ், சாரி அது வந்து ஃபியூஸ் கேரியர். அதை கலட்டி உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயர் இருக்கும், அதுதான் என்னது, ஃபியூஸ். நான் இப்ப என்னோட ஃபேனுக்கு 5 ஆம்பியர் மேக்ஸிமம் தேவைங்கிறதுனால 5 ஆம்பியர் ஃபியூஸ் போடுறேன். ஸோ இப்ப இபி சப்ளைல இருந்து 5 ஆம்பியர் வந்துச்சு அப்படின்னா ஃபியூஸ் வில் பர்மிட் திஸ் 5 ஆம்பியர் and fan will receive 5 ampere, so fan will safely rotate. If any cause will create 6 or 7 ampere current,
அந்த மாதிரி ஹை கரண்ட் வந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னா இந்த ஹை கரண்ட் இதுல ஃப்ளோ ஆகுறதுனால இந்த ஃபியூஸ் ஈஸியா மெல்ட் ஆயிரும். இதோட மெல்டிங் பாயிண்ட் வெரி வெரி லோ. டின் அண்ட் அலாய் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க ஃபியூஸ்ல. ஆர்எல் சம்டைம்ஸ் காப்பர் ஒயர் கூட யூஸ் பண்ணுவாங்க. மெல்ட் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸஸ் கரண்ட் உள்ள போகாது. உள்ள போலன்னா ஃபேன் சுத்தாது. ஃபேன் சுத்தலைங்கிறது இங்க பிரச்சனையே கிடையாது. ஃபேன் சேஃபா இருக்கும், டேமேஜ் ஆகாது. அப்ப ஃபியூஸ் என்ன பண்ணுது? தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? மித்த டிவைசஸ காப்பாது. இப்போ ஒரு எலக்ட்ரீஷியன் வராரு நம்ம வீட்டுக்கு ஃபியூஸ் போடுறதுக்கு. நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர்கிட்ட போயிட்டு 5 ஆம்பியர் ஃபியூஸ் போடாதீங்க, ஒரு 8 ஆம்பியர் 9 ஆம்பியர் ஸ்ட்ராங்கா போடுங்கலாம் சொல்ல முடியாது. ஃபியூஸ் எப்பயுமே எவ்வளவு போடணும்? எவ்வளவு தேவையோ அதோட கொஞ்சம் ரைஸ் பண்ணி போடலாம். ஒரு 5 to 10% ரைஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ போடக்கூடாது. நீ இப்ப 8 ஆம்பியர் போட்டா என்ன ஆகும்? ஹை கரண்ட் வந்தாலும் பர்மிட் பண்ணி ஃபேனை டேமேஜ் ஆகும். அப்ப ஃபியூஸ் தேவைக்கு தகுந்த மாதிரி போடணும். வேற எதெல்லாம் நீ ஸ்ட்ராங்கா வாங்கலாம். ஒரு சேர் வாங்குறியா, ஸ்ட்ராங்கா வாங்கு. ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்குறியா, ஸ்ட்ராங்கா வாங்கு. வெயிட்லெஸ்ஸா வாங்கு. ஆனா ஃபியூஸ் விஷயத்துல மட்டும் நான் ஸ்ட்ராங்கா போடுறேன்னா போட முடியாது. ஒரு ஒயருக்கு பதில் 2 ஒயர் போட்டுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ஹவு மச் மேக்ஸிமம் கரண்ட் வி நீட் ஃபார் தட் பிளேஸ், அந்த மேக்ஸிமம் கரண்ட்டுக்கு ஸ்லைட்லி கிரேட்டரா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபியூஸ் போட்டுக்கலாம். இதான் ஃபியூஸ். இது ஃபியூஸ். அப்ப ஸ்விட்ச்னா யாரு? இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கணும். இதான் ஸ்விட்ச். நீங்க இதை ஆன் பண்ணீங்கன்னா உடனே என்ன ஆகும்? இந்த கரண்ட் உள்ள போய் ஃபேன் சுத்தும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இபில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கும். அப்ப தேவையான நேரத்துல கனெக்ட் பண்ணி தேவை இல்லாத நேரத்துல டிஸ்கனெக்ட் பண்றதா என்னது? ஸ்விட்ச். அப்ப ட்ரிப்பர்னா யாரு? கீழே போட்டிருப்பாங்க. இது ட்ரிப்பர். ட்ரிப்பருங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் ஃபியூஸ் மாதிரி தான். இது எப்பயுமே ஆன்ல தான் இருக்கும். இப்ப இந்த ரூமுக்கு அந்த ஓரத்துல ஒரே ஒரு ட்ரிப்பர் இருக்கு பாருங்க. அந்த சுவிட்ச் போர்டு ஓரத்துல ஒரே ஒரு ட்ரிப் இருக்கும். உங்க வீட்லயும் ட்ரிப்பர் இருக்கும். செவுத்தோட செவுத்தா ஒட்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய ட்ரிப்பர் இருக்கும். எல்லாமே ஆன்ல தான் இருக்கும். எத்தனை டிவைஸ் இருக்கோ அத்தனைக்கும் ட்ரிப்பர் போட்டிருப்பாங்க. ட்ரிப்பரோட பர்பஸ் என்னன்னா, இப்ப இபி 5 ஆம்பியர் தான் அனுப்புது. நானும் ஆன் பண்ணிட்டா ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கு. ஃபேன் உள்ள ஏதாவது ஒரு ஃபால்ட் அக்கர் ஆகி அதனால ஒரு ஹை கரண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடனே என்ன ஆயிரும்னா ட்ரிப்பர் ஆஃப் ஆயிரும். ட்ரிப்பர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் பாத் கிடைக்காது. ரிட்டர்ன் பாத் கிடைக்காம சர்க்கியூட் க்ளோஸ் ஆகலைன்னா ஃபேன் சுத்துறது உடனே என்ன ஆயிரும்னா நின்றும். அப்ப ஃபேனுக்குள்ள இன்டர்னல் டேமேஜஸ் வந்துச்சுன்னா ட்ரிப்பர் காப்பாது. எக்ஸ்டர்னல் டேமேஜ் வந்துச்சுன்னா ஃபியூஸ் காப்பாது. இன்னும் இதை பத்தி நிறைய பேசலாம், அது நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம எப்படி ஃபியூஸ் பேஸ்டு ப்ராப்ளம் படிக்கிறது அப்படிங்கறத மட்டும் யோசிச்சா போதும். எப்படி யோசிக்கிறது? அவங்க ஏதாவது ஒரு பில்டிங்ல நிறைய டிவைசஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. நாம அந்தந்த டிவைஸுக்கு எவ்வளவு கரண்ட் வருது இல்ல எவ்வளவு தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதோட கிரேட்டரா ஃபியூஸ் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம்னு முடிவு பண்ணும். கரெக்டா? 42வது ப்ராப்ளம். அப்படி கிடையாது. நீ வோல்டேஜ் கொடுத்துட்ட, ரெசிஸ்டன்ஸ் ரைஸ் பண்ணிட்டேன்னா கரண்ட் குறைஞ்சிரும். அதனால எனர்ஜி ப்ரொடக்ஷன் என்ன ஆகும்? குறைஞ்சிரும். உள்ள போற கரண்ட் வந்து குறைவா, அதாவது நீ வந்து 220 கொடுக்குற, அந்த நிக்ரோம் ஒயருக்கு 220 போதும்னா நார்மலா எல்லா ஒயரும் 220க்கு என்ன ஹீட் கொடுக்குமோ அதோட இது ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரியா இருக்கும். அதுக்கு வந்து அந்த 5 ஆம்பியர் கரண்ட்ங்கிறது இனப்பா இருக்கும். ஓகே தானே? நீ 220க்கு பதிலா 100 கொடுத்தாதான் கரண்ட் குறையும். அதனாலதான் என்ன ஆகும்? ஹீட் குறையும். நீ 220 கொடுத்துட்டேன்னா அந்த இடத்துக்கு 220, அந்த பிளேட்டுக்கு ஓகே, அந்த மெட்டீரியலுக்கு ஓகேனா அந்த 220க்கே அது என்ன பண்ணும்? பயங்கரமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். I²R தான் நீ யூஸ் பண்ணணும். V²/R யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீ V கொடுத்ததுக்கு அப்புறம் I தான் வரும். அதனால I²R யூஸ் பண்ணி யோசிக்க. இப்ப எத்தனாவது ப்ராப்ளம் சொன்ன? In a large building, there are 15 bulbs of 40 watts, 5 bulbs of 100 watts, 5 fans of 80 watts, and 1 heater of 1 kilowatts. The voltage of the electric mains is 220 volt. The minimum capacity of main fuse of the building will be. இப்ப என்ன அப்படின்னா, முதல்ல நான் இதை எக்ஸாக்டா நடத்திடுறேன். ரியலா என்ன இருக்கோ அதை மாதிரி நடத்திடுறேன். அதுக்கப்புறம் ஷார்ட் கட் தரேன். நீ தாராளமா எக்ஸாம்ல ஷார்ட் கட் யூஸ் பண்ணிக்கோ. ஒரு ப்ராப்ளம்ங்கிறதுனால நான் கொஞ்சம் டீடைல்டா சொல்லிடுறேன். ஒரு மெயின் சப்ளை இருக்கு, அது 220 வோல்ட். ஒரு பில்டிங்க்கு மெயின் சப்ளை இது. ஃபியூஸ் போடணும். ஃபியூஸ் கெப்பாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. இந்த பில்டிங்ல என்ன இருக்கு அப்படின்னா 1540 வாட்ஸ் பல்ப் இருக்கு. எல்லா டிவைஸையும் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். அதனால நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். இல்ல பல்ப் மாதிரி வரைகிறதுனால வரைஞ்சிக்கலாம்.
அடுத்து வந்து ஒரு 500 வாட்ஸ் பல்ப் இருக்கு. அடுத்து ஒரு 580 வாட்ஸ் ஃபேன் இருக்கு. அடுத்து ஒரே ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்கு, அது 1 கிலோ வாட்ஸ். இத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி நான் ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் சீரிஸ் பேரலல் நடத்துறப்பே தெளிவா சொல்லிட்டேன். வீட்டுல இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாம் என்னது பேரலல். அதனாலதான் எல்லாத்தையும் பேரலா போட்டிருங்க. ஸோ அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணும், இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கரண்ட் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்கணும். பவரோட ஃபார்முலா விஐ. இதுல இருந்து ஐ கண்டுபிடிச்சா பி பை வின்னு வரும். இதை வச்சு இந்த 40 வாட்ஸ் பல்புக்கான கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஒரே ஒரு 40 வாட்ஸ் பல்புக்கான கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். P40 பேரலல்ல வோல்டேஜ் சேம், அப்ப 220, அப்ப 2/11 ஆம்பியர்னு வந்துடும். ஸோ ஒரு 40 வாட்ஸ் பல்புக்கு 2/11 ஆம்பியர். மொத்தம் 15 40 வாட்ஸ் பல்ப் இருக்கு. அப்ப எவ்வளவு தேவைப்படும், 30/11 ஆம்பியர் தேவைப்படும். அப்பதான் 2/11 2/11 2/11 2/11 2/11 15 பிரியும். அடுத்து இங்க ஒரு 500 வாட்ஸ் பல்ப் இருக்கு. இதுல போற கரண்ட் வேணும். கரண்டோட ஃபார்முலா P பை V. P100 V220 அப்படின்னா எனக்கு 5/11 ஆம்பியர்னு வரும். அப்போ ஒரு பல்புக்கு 5/11 ஆம்பியர்னா மொத்தம் 5 பல்ப் இருக்கிறதுனால உங்களுக்கு 25/11 ஆம்பியர் தேவைப்படும். அடுத்து 5 ஃபேன் இருக்கு, 80 வாட்ஸ். அப்ப பவரோட வேல்யூ 80 V220 அப்படின்னா 4/11 ஆம்பியர்னு வருது ஒரு ஃபேனுக்கு. ஒரு ஃபேனுக்கு 4/11 ஆம்பியர்னா 5 ஃபேனும் ஆப்ரேட் ஆகும்னா 20/11 ஆம்பியர் வரும். அப்புறம் ஒரே ஒரு ஹீட்டர் இருக்கு, அது 1 கிலோ வாட்ஸ். 1 கிலோ வாட்ஸ்னா 1000 வாட்ஸ். V220 அப்படின்னா உங்களுக்கு 50/11 ஆம்பியர் தேவைப்படும். இப்ப இந்த டிவைஸ் எல்லாம் வேலை செய்யணும்னா இவ்வளவு கரண்ட் வேணும். எல்லா டிவைஸும் ஆன்ல இருக்குன்னா உங்களுக்கு இங்க எவ்வளவு கரண்ட் தேவைப்படும், எல்லா கரண்ட்டும் இங்க வந்து பிரியணும். அந்த அளவுக்கு கரண்ட் தேவைப்படும். KCL படி, கிர்ச்சாஃப் கரண்ட் லா படி. அப்ப இங்க வர வேண்டிய கரண்ட் 30/11, 25/11, அதுக்கப்புறம் 20/11, அப்புறம் 50/11. சால்வ் பண்ணா 125/11 வரும். அப்படின்னா 11.36 ஆம்பியர்னு வரும். அப்ராக்சிமேட்டா நீங்க ஃபியூஸ் என்ன பண்ணலாம்னா 12 ஆம்பியர் போகும். இதோட ஸ்லைட்லி கிரேட்டர் ஒரு ரவுண்ட் நம்பரா போகும். இதான் ரியல் டிசைன் பா. இப்படிதான் நம்ம வீட்டுல இருக்கும். நான் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் சுவிட்ச் இருக்கும், கீழே எல்லாம் என்ன இருக்கும், ட்ரிப்பர் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்காம ஒயர் போட்டு எல்லாத்தையும் சுவிட்ச்னா ஒரே இடத்துல வர மாதிரி, ட்ரிப்பர்லாம் ஒரு இடத்துல வர மாதிரி பண்ணிருப்பாங்க. ஒரு டிவைஸ் கீழே சுவிட்ச் ட்ரிப்பர்னு வச்சா கஷ்டம் தானே. அதனால காமனா ஒரு பிளேஸ பை ஒயரிங் பண்ணிடுவாங்க. இப்படிதான் வீட்டுல இருக்கிற கனெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வீட்டுல எத்தனை டிவைஸ் இருக்குங்கிற நேம் பிளேட் டீடைல்ஸ் எடுத்துட்டா போதும். நம்ம போய் பார்த்து எடுக்கிறதுக்கு பதிலா கனெக்ட் பண்றப்ப முன்னாடி கீழே இருந்தானே மேல கொண்டு போவோம். கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கான டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டா எல்லாமே ஆன்ல இருந்தா மேக்சிமம் எவ்வளவு கரண்ட் தேவைப்படுன்னு பார்த்து அதோட ஸ்லைட்டா என்ன பண்ணிக்கலாம், ரைஸ் பண்ணி ஃபியூஸ் போட்டுக்கலாம். இதான் ரியலிஸ்டிக் வே டு கெட் ஆன்சர். பட் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, டிவைசஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். பேரலல்ல பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா, P1 + P2 + P3 போயிட்டே இருக்கு. முதல்ல 40 வாட்ஸ் 15 இருக்கு, அப்ப 15 40 40 40 போடுங்க. அடுத்து 100 வாட்ஸ் 5 இருக்கு, அப்ப 5 100 போட்டுருங்க. எல்லா பவரையும் ஆட் பண்ணிட்டே போலாம். 5 போட்டோம்னா அடுத்து 80 வாட்ஸ்ல 5, அடுத்து 1000 வாட்ஸ்ல 1. எல்லா பவரையும் ஆட் பண்ணா இது ஒரு 600 500 400 1000னா 2500 வாட்ஸ். இது டோட்டல் பவர் கன்சம்ஷன். இதை வச்சு டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கலாம். இதே ஃபார்முலா தான். பவருக்கு பதில் 2500, விக்கு பதில் 220 போட்டா அதே 11.36 ஆம்பியர் வரும். அப்ப ஃபியூஸ் 12 ஆம்பியர் போகும். நீ தாராளமா எக்ஸாம்ல இப்படி சால்வ் பண்ணி இப்படி பண்ணாத. இது வளவலா ப்ரொசீஜர். புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டா மறக்காது, ஈஸியா பண்ணிடும். ஸோ இன்னைக்கு பிளான் பண்ணது எல்லாம் முடிச்சாச்சு. நேரா ப்ராப்ளம் நம்பர் 48 போங்க. 48 இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம். கொஸ்டினை ரீட் பண்ணிட்டா உனக்கே புரிஞ்சிடும். டிக் பண்ணிட்டு கிளாஸை க்ளோஸ் பண்ணிடலாம். In a house, 15 bulbs of 45 watts, 15 bulbs of 100 watts, 15 bulbs of 10 watts, and 2 heaters of 1 kilowatt each is connected to 220 volt main supply. Then find minimum fuse current. என்னப்பா பண்ணும், எல்லா பவரையும் ஆட் பண்ணி பவர் பை வின்னு போட்டா கரண்ட் கிடைச்சிடும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஃபியூஸ் ரெடி பண்ணிக்கலாம். பொதுவா இந்த ஃபியூஸ் இருக்கு பாத்தீங்களா, 15 ஆம்பியர் கீழே இருந்ததுன்னா, இந்த கரண்ட் வந்து 15 ஆம்பியர் கீழே இருந்ததுன்னா லெட்டும் டின்னும் இருக்கிற அந்த ஃபியூஸ் போடுவாங்க, அந்த அலாயில பண்ண ஃபியூஸ் போடுவாங்க. எபோவ் 15 ஆம்பியர் போயிருச்சு அப்படின்னா காப்பர் ஒயர் ஃபியூஸ், காப்பர்ல பண்ண ஃபியூஸ் வந்து போட்டுக்குவாங்க. கரண்ட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வீட்டுக்குலாம் நார்மலா 5 ஆம்பியர்ஸ் தான் வரும். அதனால லெட் டின்னு தான் போடுவாங்க. ஆனா யாரும் அப்படி பண்றது இல்ல. காப்பர் ஒயரே என்ன பண்றாங்க,
ஃபியூஸா போட்டு போயிடுறாங்க. பெருசா ஃபியூஸ்ல பாதர் பண்றது இல்ல. ஏன்னா வோல்டேஜ்லாம் ஹை வோல்டேஜ்லாம் வர்றதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பு இல்ல. லோ வோல்டேஜ் தான் வரும். நம்ம வீட்லயே இப்ப காலையில ஃபேன் சுத்துறப்ப மெதுவா சுத்துற மாதிரி தோணும், நைட் வேகமா சுத்துற மாதிரி தோணும். அப்ப நைட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஹை வோல்டேஜ் வந்துருச்சும்பாங்க. கிடையாது, நைட் நார்மல் வந்துருக்கும், கரெக்டா சுத்திட்டு இருக்கு. கால்ல எல்லாம் கம்மியா வந்ததுனால மெதுவா சுத்துது. ஏதோ ஒரு மூமெண்ட்ல கொஞ்சம் ஜாஸ்தியாகி வரலாம். பட் நம்ம மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியானாவே டிவைஸ் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணல. கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் டிவைஸ் டாலரேட் பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் பெருசா வர்றது கிடையாது. ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு, எனர்ஜி அண்ட் பவர் சினாரியோ முடிஞ்சிருச்சு. ரொம்ப முக்கியமான ஏரியா, நிறைய டைம் கொஸ்டின்ஸ் வந்த ஒரு ஏரியா. மிச்சம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அதாவது நாளைக்கு வீஸ்டோன் பிரிட்ஜ் படிக்க போற நாளைக்கு சில ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸையும் பார்ப்போம்.